Yeah, it's recording started for everyone. Good morning everyone and good evening across the world. ஸோ இன்னைக்கு வந்து வீக்லி மீட்டப்பில் ஒரு புதுமையான டாபிக், டிஃப்ரெண்டான டாபிக் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியெல்லாம் வந்துட்டு வி ஜஸ்ட் லெட்ஸே நமக்கு வந்து நிறைய ஆஃபர் இருக்குது, வேறு கம்பெனி ஸ்விட்ச் ஆகணும்னா மெயின் டிசைடிங் ஃபேக்டர் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலரி. ஓகே, நான் இங்கே வந்துட்டு எனக்கு வந்து 10 lakhs இருக்குது, அங்கே 12 lakhs இருக்குது, இங்கே வந்து எனக்கு 30 lakhs இருக்குது, அங்கே வந்து 40 lakhs இருக்குன்னா ஐ பிளைண்ட்லி கோ ஃபார் த 40 lakhs பேக்கேஜ் எங்கே கொடுக்குறாங்களோ ஐ ஜஸ்ட் கோ பை தட். பட் தட் ட்ரெண்ட் இஸ் மேசிவ்லி சேஞ்சிங். மெயின்லி ஆஃப்டர் கோவிட் வந்து நிறைய நம்ம பார்க்க முடியுது. பீப்புள் ஆர் மோர் அண்ட் மோர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு கம்பெனி கல்ச்சர். அண்ட் ஆல்சோ 2019 தெர் இஸ் ஒன் கிளாஸ் டோர் சர்வே எடுத்திருக்காங்க. They conduct a survey in US, Germany, UK. அங்கெல்லாம் எடுத்துட்டு they found out 72% of the peoples. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பெனி கல்ச்சர் நல்லா இருந்தால் தாங்க நாங்கள் இருப்பேன், இல்லைன்னா எனக்கு சேலரியை விட அதுதாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 72% in 2019 ப்ரீ கோவிட். ஸோ போஸ்ட் கோவிடுக்கு நமக்கே தெரியும், வி ஆல் ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஓகே, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தால் பெட்டராக இருக்கும்ல, எங்களுக்கு வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் நிறைய திங்ஸ் ஆர் சேஞ்சிங், கம்பெனி கல்ச்சர் எல்லாமே. அண்ட் இது கம்பெனி சைட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே வாண்ட் டு ரிட்டர்ன் டேலண்ட், ஹை டேலண்ட் தே வாண்ட் டு ரிட்டைன் பண்ணணும். ஸோ தேர் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் இன் பிளே. ஸோ அதை பற்றி ஒரு டாக் நம்ம இன்சைடர் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு இந்த வீக்கெண்ட் ஈவினிங் கேதரிங்கை நம்ம வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக வி ஹேவ் மெனி எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் தர் இதுலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ பாலாஜி ஜி அண்ட் ஹரிணி ஜி ஃபார் ஜாயினிங் அண்ட் தென் மேக்கிங் இஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அதர்ஸ் ஆல்சோ you want to share, you will also get a time to share about your experience and it's going to be a discussion. So adha first. So basically let's start with my experience. Enoda quick ah sollirren so that it's not much to talk about it. I have around 13 years of experience irukku enak overall. Initially I started with the Chennai la ஒரு product based company Ramco System la I started as a SQL developer. அப்போ வந்து எனக்கு கம்பெனி கல்ச்சர் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆஸ் அ ஃப்ரெஷர் வி ஜஸ்ட் கோ பை த ஒர்க். 24 hours எனக்கு ஒர்க் கொடுத்துட்டே இருக்காங்க, நான் அதை பண்ணிகிட்டே இருக்கணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஏன்னா ஜஸ்ட் வி ஆர் அவுட் ஆஃப் காலேஜ் அண்ட் வேலை கிடைச்சதே பெரிய விஷயமா இருந்துச்சு என்னோட நாலேஜுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா. தென் அங்கேருந்து தென் த ஷிஃப்ட் ஹேப்பன். தென் எனக்கு வந்து மும்பையில் அக்சென்ச்சரில் ஒரு வேலை கிடச்சிது. அங்கே போனேன். அங்கே போனோடனே தான் தென் ஐ ரியலைஸ் ஓகே வாட் இஸ் மீன் டு பை ஒர்க் கல்ச்சர்னா என்ன, ஒரு டீம் எப்படி இருக்கும்னு நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்க முடிஞ்சுது. தென் அதுக்கப்புறம் லாட் ஆஃப் திங்ஸ் ஐ கேம் டு யூஎஸ் வந்ததுக்கப்புறம் இங்கே இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடியுது. ஒர்க் கல்ச்சர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நீங்கள் வீக்கெண்டில் யூ கேனாட் சிம்ப்ளி கால் யுவர் கொலீக். ஒரு யூஎஸில் இருக்கிறவங்கன்னா நீங்கள் சிம்ப்ளி யூ கேனாட் கால். ஸோ அதெல்லாமே இருக்குது, அதெல்லாமே வந்து பார்த்து பண்ணுன்றதெல்லாம் ஐ ரிலேட்டிவ்லி அண்டர்ஸ்டுட். ஸோ எஸ், பேசிக்லி இது என்னோட ஒரு குட்டி எக்ஸ்பீரியன்ஸ். பட் லெட் மீ நாட் ஸ்டாப் ப்ரெசென்டர்ஸ். ஸோ வெல்கம் பாலாஜிஜி, நீங்கள் யூ கேன் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட இது எப்படி இருந்துச்சு ஒர்க் கல்ச்சரை பற்றின்றதை நீங்கள் குயிக்காக ஷேர் பண்ணிங்கன்னா இட் வில் வி கேன் கோ அஹெட் ஃப்ரம் தேர். குட் மார்னிங். கேட்குறதா? கேட்குது ஜி. ஓகே, தேங்க்ஸ். எப்போ வேணாலும் யாருன்னா வேணும்னா கையை தூக்குங்க. இட் இஸ் a free format discussion. The more interactions we have, it will be better. Okay. எவ்வளோ முடியறதோ தமிழ்லையும் பேசுகிறேன், இங்கிலீஷ்லையும் பேசுகிறேன். ஸோ ஐ டோன்ட் நோ தி ஆடியன்ஸ். ஸோ அதுக்கோசரம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பேசுகிறேன். ஃபீல் ஃப்ரீ டு டூ. அண்ட் இதெல்லாம் பியூர்லி என்னன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், வாட் ஐ ஹவ் காட். ஜஸ்ட் டு லெட் யூ நோ, நான் வந்து ஐ டிட் மை பிஇ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். லைக் மெனி ஆஃப் தம் படித்து முடிச்ச உடனே திஸ் இஸ் நாட் த ஃபீல்டு ஃபார் மீன்னு தெரியல. அப்போ தான் ஞானோதயம் வந்தது. அதுக்கு முன்னாடி என்னன்னா எல்லாரும் எடுக்கிறாங்களே, நம்மளும் எடுத்தாச்சு. அதை எடுத்துகிட்டு 4 வருஷம் முடிச்சுட்டு வந்த உடனே சரி அப்பா இது மெக்கானிக்கல் வேணாம், நம்மளுக்கு ஒத்து வரல, சரி நம்ம எதனா ஒரு வேற லைனுக்கு போவோம்னு சொல்லி மார்க்கெட்டிங் லைனில் போவோம்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் லைனில் போயாச்சு. அந்த மார்க்கெட்டிங் லைனில் போனால் ஆப்வியஸ்லி அப்போ தான் தெரியும், இதில் இருந்து தான் காலேஜ்லேருந்து உள்ள மார்க்கெட்டிங் போனால் கூட அல்டிமேட்லி ஐ வாஸ் ஆல்சோ செல்லிங் மெக்கானிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான். என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் டெக்னிக்கலாக கற்றுக்கணும். மார்க்கெட்டிங் பண்ணாலும் சும்மா கதை விட முடியாது, கொஞ்சம் டெக்னிக்கலாக கற்றுக்கணும்னு பாஸ் எல்லாம் இருந்து என்கரேஜ் பண்ணி ஸோ அந்த ப்ராடக்டை பற்றி கற்றுண்டு பண்ணச்சேன். தென் ஸ்லோவாக கம்பெனியில் வந்து ஒரு என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் ஒன்று போடணும்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, எஸ்ஏபின்னு ஒரு சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், நம்ம கம்பெனியை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ஸ்கேலிங் எல்லாம் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி அது பண்ணாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் டு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். அதுக்கு முன்னாடி ஒன்றும் தெரியாது, எக்ஸல் வேர்டை தவிர ஒன்றும் தெரியாது. அது 2 தான் தெரியும். சும்மா என்ன ரிப்போர்ட்டு தான் பண்ணுவோம், எதனா பவர் பாயிண்டில் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம், அவ்வளோதான் தெரியுமே தவிர. அப்போ தான் என்ன என்டர்பிரைஸ்னா என்ன சாஃப்ட்வேர்னு கொஞ்சம் எக்ஸ்போஷர் கிடச்சிது. அதுலேருந்து ஸ்லோவாக அது மாதிரி பண்ணி ஆனால் என்னென்னா த மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, எனக்கே பயங்கர லக் என்னென்னா
See, you need to have some mentors. நான் இப்போ வந்து எங்கள் கம்பெனியில் ஐ ஒர்க் இன் மல்டிநேஷ்னல் கம்பெனி ஹியர் இன் சென்னை. நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிலே நான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதுன்னா, ப்ளீஸ் ட்ரை டு ஹேவ் 2 கைண்ட்ஸ் ஆஃப் மென்டர்ஸ். ஓகே, ஒன்று வந்து பர்சனல் லைஃபு டெஃபினட்டாக ஒரு மென்டர் வேணும். யூ வில் கோ த்ரூ லாட் ஆஃப் இஷ்யூஸ் இன் யுவர் பர்சனல் லைஃப். பர்சனல் லைஃப்னா என்னென்னா நிறைய கேள்விகள் வரும், அதுக்கு ஆன்சர் தெரியணும். டெஃபினெட்லி இஃப் யூ ஹேவ் சம்படி டு டிஸ்கஸ் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இது மென்டர்னா நம்ம என்னென்னமோ நினச்சிக்கோனா, சும்மா நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லி, இட் குட் பி யர் ஓன் பிரதர், இட் குட் பி யர் ஓன் சிஸ்டர், இட் குட் பி யர் ஓன் ஃபாதர், மதர், அங்கிளாக இருக்கலாம், ஆண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டா ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கலாம். பர்சனல் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் வரும். நானே ஓப்பனாக சொல்லணும்னா, திடீர்னு அன்றைக்கி எனக்கும் எங்கள் அம்மாக்கே பயங்கர சண்டை வந்தது. சண்டை வச்சு திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணேன், காரை நிறுத்திட்டு எங்கள் அம்மா இறங்கு அப்படின்ட்டேன். அந்த மாதிரி கோவம்லாம் வந்தது, இது வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இது இப்போ ஹெல்ப் பண்ணது வந்து எங்கள் ஆண்ட்டு வந்து, ஏய் இதை நினச்சிப்பாரு, உங்கள் அம்மா மனசை நினச்சிப்பாருன்னு. ஸோ யூ நீட் சம் கைண்ட் ஆஃப் எ மென்டர் தேர் டு ஹெல்ப் யூ கைட் இன் யுவர் லைஃப். அதே மாதிரி ஒர்க்குலேயும் ஒரு மென்டர் தேவை. ஒர்க்கில் இப்போ வந்து எக்ஸாம்பிள் கொடுத்தாரு, ஏய் இது மாதிரி ஆஃபர் வருது, திடீர்னு இப்போல்லாம் என்னன்னா திடீர்னு யார் வேணா கால் பண்ணுவாங்க உங்களுக்கு, ஏய் இந்த மாதிரி ஆஃபர் இருக்கு வரையா அப்படின்னு. எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா, வாட் ஆர் த ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, காசு தான் இம்பார்ட்டண்ட்டா இல்லாட்டா கல்ச்சர்? இப்போ சொன்னார் நிறைய பேர் ஏதோ ட்ரெண்டு மாறுறது, கல்ச்சர் இருக்குது, அது இருக்குது. ஸோ தெர் இஸ் நோ ரைட் ஆர் ராங் ஆன்சர். ஏன்னா ஒவ்வொருத்தர் லைஃப்பில் அந்த லைஃப் சுச்சுவேஷனில் எது இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்க்கணும். நம்ம வந்து தட் இஸ் வை யூ ஹேவ் டு பி, அதுக்கு தான் ஒரு மென்டர் தேவை. என்னன்னா சில பேருக்கு யூ மே பி ரியலி டெஸ்பரேட் ஃபார் தட் மணி. மேபி அந்த தட் சுச்சுவேஷனில் மணி மே டேக் ப்ரெசிடென்ஸ் ஓவர் ஒர்க் கல்ச்சர். அந்த மாதிரி கிரிட்டிக்கலாக இருக்கலாம், மேபி ஏதோ டெஸ்பரேட்டாக இருக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸில் என்ன ஆகும்னா, நம்ம அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம், மணி தான் எல்லாம் இம்பார்ட்டன்ட்டு நினச்சிட்டு அந்த டிசிஷன் எடுத்துடுறோம். பட் சம்டைம்ஸ் இட் இஸ் அதர் திங்ஸ் ஆல்சோ விச் கவுண்ட்ஸ். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். இது எல்லாம் ஹெல்ப் டிசைட் பண்ணுறதுக்கு டெஃபினெட்லி வி நீட் எ லிட்டில் பிட் ஆஃப் சம் எக்ஸ்டர்னல் ஹெல்ப். இப்போது நான் சொல்ல போனால், நான் யூஎஸில் இருந்தேன். திடீர்னு யாரோத்த வந்து டபுள் சேலரி கொடுக்குறேன்னு வந்தது, ஆஃபரு வந்தது. வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன்னா, நான் என்னோட ஃப்ரெண்டை தான் கேட்டேன், ஏய் இது மாதிரி வந்திருக்கு என்ன பண்ணுறதுன்னு. உனக்கு லைஃப்பில் என்ன வேணும்னு கேட்டான். பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னு. அப்படின்னா வாயை மூடிட்டு இருக்கிற வேலையே பண்ணுன்னா. ஓகே, ஸோ எதுக்குன்னா என்னோட லைஃப்பில் ஐ டிசைடட் ஐ வாண்டட் பீஸ் ஆஃப் மைண்ட், தட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங் எல்ஸ்னு இருந்தேன். ஏன் அப்படின்னா, சரி என்னோட லைஃப்பில் ஏதோ சம் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஹேப்பன், கரெக்ட்? ஒவ்வொருத்தர் லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்னோட லைஃப்பில் வந்து நான் நிறைய பயங்கரமாக கஷ்டப்பட்டேன், இது பட்டு. அப்போ நிஜமாவே நான் வந்து வேலைக்கு வந்து சேரச்சேன், 21 வயசு 22 வயசுல வேலைக்கு சேரச்சேன். அப்பா நிம்மதி இருந்தா போறோம்ப்பா, எனக்கு வேற எதுவுமே வேணான்னு எனக்கு தோணி போச்சு. அதனால அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும், இட் ஹஸ் பீன் 30 இயர்ஸ் நோ, 35 இயர்ஸ், வாட் எவர் ஐ டூ, எனக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். என்னதான் இருக்கட்டும், பைசா இருக்கட்டும், யார் என்ன வேணா பண்ணட்டும், ஐ நீட் பீஸ் ஆஃப் மைண்ட். அது இருந்தானா பண்ணுவோம். அது என்னன்னா அது என்னோட பர்சனலோட, தட் இஸ் மை பர்சனல் நார்த் ஸ்டார்னு சொல்லுவா, இல்லாட்டா ஒரு குறிக்கோள். அதே மாதிரி உங்களுக்கும் இது அந்த இந்த பர்சனல் திங் வந்து இட் கேன் சேஞ்ச் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். ஸோ இனிஷியலாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மணி மேட் பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஒரு பீரியட் ஆஃப் டைம் யுவர் ப்ரையாரிட்டிஸ் ஆல்சோ மே சேஞ்ச். கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை இருக்கு, யுவர் ப்ரையாரிட்டிஸ் வில் சேஞ்ச். தெர் இஸ் நத்திங் ராங் இன் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ப்ரையாரிட்டிஸ் ஓவர் எ பீரியட் ஆஃப் லைன். அதெல்லாம் பார்த்துக்கணும். என்னோட இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதெல்லாம் எந்த சரி எனக்கு என்னன்னா, ஐ வாஸ் வெரி லக்கி. என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப்ல வரைச்சு எனக்கு ஒரு மேனேஜர் இருந்தார், இஎஸ் ஃப்ரம் மகாராஷ்டிரா. அவரு முதல்ல என்ன சொன்னாரு, பாரதி ஃபர்ஸ்ட் வந்து 8-10 வருஷம் காசையே பார்க்காதேன்ட்டார். எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோ கற்றுக்கோ, நாலேஜ் தான் இம்பார்ட்டன்ட்டு. தயவு செய்து காசை பார்க்காத, நான் கம்மியாக காசு தரேன், இங்கே தரான், அவன் வந்து இது தரான்னு. இஃப் தெர் இஸ் எ சான்ஸ் டு லேர்ன் சம் நாலேஜ்னா, இனிஷியலாக காலேஜை விட்டு ஒரு 10 வருஷத்துல தான் மேக்ஸிமம் கற்றுக்க முடியும். அது கற்றுன்ட்டேன்னா தென் மணி வில் ஆட்டோமேட்டிக்கலி கம்முன்னு சொன்னார். நம்மளுக்கும் அப்போ ஒன்றும் புத்தி இல்லை, ஒன்றும் இல்லை, பாஸ் தான் தெய்வம்னு சொல்லி ஏதோ பை லக்கு அவர் சொன்னதை விட்டு எல்லா காசையும் விட்டு வெறும் எப்போ பார்த்தாலும் வெறும் ஒர்க்கு தான். ஒர்க் பண்ணுவோம், இது பண்ணுவோம், அது பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணி ஏகப்பட்ட நாலேஜ் கெயின் பண்ணிட்டோம் அந்த லாஸ்ட்டு. இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே நீங்கள் வேணால் டாக்டர் கேட்டேன்னா ஃபர்ஸ்ட் 5 வருஷத்தை தான் மேக்ஸிமம் நாலேஜ் கெயின் பண்ணுவாங்க, அவ்வளோ இது. அதே மாதிரி நீங்கள் வந்து கம்பெனியில் வந்து இருக்குச்சே ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வந்து கொஞ்சம் அந்த பைசாவை வந்து கொஞ்சம் சைடில் எடுத்து வச்சுட்டு
அண்ட் நாட் டு கம்பேர் யுவர் செல்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்டுக்கு அவன் வந்தான், அவன் என் பேட்ச், அவனுக்கு வந்து என்னோட 15% மோர் இருக்கு சேலரி, அந்த இதையே விட்டுருங்க. விட்டுது நம்ம ஆச்சு நம்ம இதுன்னு பண்ணனா என்னோட லைஃப்ல இன்னைக்கும் சொல்றேன், 30 over a period of your life term you will automatically earn money. எந்த மணினா ஒன்ஸ் நாலேஜ் இருந்ததுன்னா பைசா ஆட்டோமேட்டிக்கா வரும் உங்களுக்கு. ஆனா காசு கொடுக்குறானேன்னு சொல்லிட்டு அங்க கொடுக்குறானேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல டிசிஷன் எடுத்துட்டான்னா அது வந்து இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் யாரும் லூசு கிடையாது காசு கொடுக்கறதுக்கு. nobody is a fool to give you money. if they give you money they expect you to do something. இப்போ எங்க கம்பெனில இருந்தாங்க, எல்லாம் நல்லா இருந்தது. ஓகே, திடீர்னு ஒரு பெரிய கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனி அதுவும் மல்டிநேஷனல் கம்பெனி தான். அவன் வந்து திடீர்னு பார்த்தானா நான் வந்து 60% 70% மோர் சேலரி கொடுக்குறேன்னா அவ்வளோலாம் எங்களால் கொடுக்க முடியாது. என்னடா அது இவன் இவ்வளோ கொடுக்குறானேன்னு சொல்லி போனான்னா அவன் என்ன பண்ணான், நைட்டு 3 மணி 4 மணி மட்டும் வேலை செய்ய சொல்கிறான். எதுக்கு? அந்த கம்பெனியில் யூஎஸ்ல யாரோ ஒரு ஆளுக்கு கொடுக்கறதோட இந்தியாவில் ஒரு ஆளுக்கு கொடுத்தானா நம்ம வந்து இவன் 3 மணி 4 மணி மட்டும் கொடுக்கணும். 3 மணி 4 மணி கூட ஒர்க் பண்ணலாமா இல்லையான்றது நான் வந்து தப்பு ரைட்டுன்னு சொல்ல, அது உங்களோட பர்சனல் இது. அந்த பையனால முடியல. அப்போ வந்து திருப்பியும் கேட்டான், சார் திருப்பி உங்க கம்பெனிக்கு வந்துட்டா நம்ம கம்பெனிக்கேன்னு. ஏன்பான்னு கேட்கச்சா இதான் ரீசன் சொன்னான். நான் சொன்னேன், அவன் என்ன லூஸா உனக்கு 70% மோர் சேலரி கொடுக்குறான்னா எதுக்கு கொடுக்குறான்னு தெரியும்ல. நீ வந்து என்னோட கம்ஃபர்ட்டுக்கு தேவைப்படுறது, ஆனா அந்த சேலரி வேணும்ன்ற, தயவு செய்து அது சரியா இல்லை. உன் லைஃப்ல உனக்கு என்ன வேணும்னு நீ டிசைட் பண்ணுன்ற. யூ காட் இட்? அகைன் இட் இஸ் கமிங் பேக் டு த சேம் பாயிண்ட். உன்னோட லைஃப்ல உன்னோட சுச்சுவேஷன்ல யூ ஹேவ் டு டிசைட் வாட் யூ வாண்ட். அதை பார்த்தானே தெரியும். ஓகே, இது எதுக்கு சொல்றேன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இந்த கல்ச்சர் எல்லாம் மாறுதுன்னு. ஒரு வெரி வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். நீங்க எவ்வளவு பேர் பீட்டர் ட்ரக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு தெரியல. ஒரு மேனேஜ்மெண்ட் குரு பிலாசபர், ஹி வாஸ் தேர். அவர் வந்து ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் சொன்னாரு. ஓகே, கல்ச்சர் ஈட்ஸ் டெக்னாலஜி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்னு. ஓகே, இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல். இது திருப்பியும் சொல்றேன், கல்ச்சர் ஈட்ஸ் டெக்னாலஜி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். அப்படின்னா நீ என்னதான் பிஸ்தாவா இருக்கணும், டெக்னாலஜி இதுன்னு ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கல்ச்சர். ஓகே, அந்த மாதிரி பீப்புள் கூட ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி இது கூட இப்போ எங்க கம்பெனிலே எடுத்துக்கோங்க. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஒர்க்கிங் வித் தமிழியன்ஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒர்க்கிங் ஃப்ரம் பீப்புள் ஃப்ரம் ஆந்திரா, ஒர்க்கிங் பீப்புள் ஃப்ரம் கேரளா, ஒர்க்கிங் பீப்புள் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட். இது எல்லாமே டிஃப்ரெண்ட், கல்ச்சரே டிஃப்ரெண்ட். சிம்பிள். இன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு போங்க, எல்லாமே நார்த் ஈஸ்ட்லேருந்து இருப்பாங்க. எதுக்கு? அவங்களோட கல்ச்சர் என்னன்னா, நான் வந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பண்ணணும்னு. நீங்க வந்து டெக்னாலஜி ஐடி சைடில் போங்க, ஃபுல்லாக ஹைதராபாடு அந்த மாதிரி ஆந்திராலேருந்து இருப்பாங்க, கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் பண்ணும். ஏன் இன்னைக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்ல வந்து ஏன் தமிழன்ஸே இல்லை? ஏன்னா பண்ண மாட்டான், ஒர்க் பண்ண மாட்டான், தடிக்கு வந்தால் லீவ் போட்டுருவான், இதெல்லாம் பண்ண மாட்டான். திருப்பூர் கரெக்டா நடுவில் கோவிட் இருந்தது, யாரோ நார்த் இந்தியன்ஸ் அடிச்சு போட்டான்னு சொல்லி திடீர்னு பார்த்தோன்னா ஸ்டாலினே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டிய வந்தது. இல்லை நீங்க பயப்படாதங்க, வீல் டேக்கர். ஏன்னா திருப்பூரே க்ளோஸ் ஆயிடும். எதுக்குன்னா சி எவ்ரி பீப்புள் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி தே வில் ஹேவ் தேர் ஓன் கல்ச்சர். ஓகே, நம்மளுக்கு என்னன்னா வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தர் கல்ச்சர் அண்ட் ஒர்க் வித் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோட பீப்புள் ஹூவர் ஆர் தேர் அலாங் வித் மீ, அப்பா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் வித் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். நாட் ஒன்லி டிஃப்ரெண்ட் ஸ்டேட், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். கண்ட்ரிஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டு பிகின் வித் உங்க கேரியர்ல யூ ஹேவ் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் எவ்ரிபடி. இந்த காலேஜ்லேருந்து ஃப்ரெஷராக வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் சாய்ஸ் கேட்போம், எங்கே வேணும்னு. எல்லாம் வீடு பக்கத்தில் தான் கேட்பாங்க. அப்போ கூட சொல்லுவேன், இதான் ஏன் சான்ஸு கிடைக்கிறது இல்லை, போ கிளம்பு பெங்களூருக்கு போ. இங்கே இருக்கிறவன சொல்லுவேன், தமிழ்நாட்டில் இருக்கணும்னு யூ கோ டு பெங்களூர். எப்போ பார்த்தாலும் சென்னை வேணும், கோயம்புத்தூர் வேணும், இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கணும், நான் காசு சேவ் பண்ணணும்னு நினைக்காத. கோ டு எ டிஃப்ரெண்ட் பிளேஸ், அண்டர்ஸ்டாண்ட் தட் கல்ச்சர், அண்டர்ஸ்டாண்ட் தட் லாங்குவேஜ். ஒரு கர்நாடகாவில் போனோன்னா, நீ சப்போஸ் பெங்களூரில் போனோன்னா இது கொஞ்சம் எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, அந்த எப்படி கற்றுக்கிறது. பூனேக்கு போ, காசு கம்மியாக தான், காசு கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும், பிகாஸ் யூ ஹேவ் டு பே ஃபார் த ரெண்ட்டு, அது இதெல்லாம். பட் ஆல் தீஸ் ஆர் இன்வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்சஸ் யூ வில் நாட் கெட். நான் வந்து என்ன பண்ணேன்னா, நான் இங்கேருந்து திடீர்னு பார்த்தோன்னா யூஎஸ்க்கு அமிச்சிட்டாங்க. ஓகே, யூஎஸ்க்கு போனோன்னே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் அமிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே போன உடனே தான் நானே ஐ பிகேம் எ டிஃப்ரெண்ட் பர்சன். ஏன்னா
அதுக்கு முன்னாடி என்னன்னா நம்மளுக்கு பேப்பர்ல என்ன படிக்கிறோமோ, நான் படிக்க சொல்ல அப்பெல்லாம் அவ்வளோ இன்டர்நெட் அதெல்லாம் இல்லை. பேப்பர்ல என்ன படிக்கிறோமோ அதான். யூஎஸ்னாலே ஒரு வெறுப்பா இருக்கும். என்னடா அது பாகிஸ்தானுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்றாங்களே, நம்ம பேப்பர்ல பார்த்தோன்னா டெய்லி காஷ்மீர்ல செத்துன்னு இருப்பான், இது இருப்பான், பேப்பரும் எல்லாம் பயாஸ்டு அப்படிதான் இருந்தது. யூஎஸ்ல போனா எல்லாரும் பிகினில தான் இருப்பாங்க. அப்படிதான் ஒரு இது. இன்னைக்கும் நீங்க ஆப்பிரிக்கானா என்ன இருக்கும்? எங்கேயோ ஒரு வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும், அது இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு இமேஜின் ஒருமே திறமை. யூஎஸ்க்கு அப்படிதான் இருந்தது. ஆனா அங்க போய் இறங்கி உன்னை பார்த்த உடனே தான் லிட்ரலி இட் ஓப்பன்ட் மை ஐஸ் டு த வேர்ல்ட். ஏய், த அதர் பர்சன் கேன் ஆல்சோ பி ரைட் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தது யூஎஸ். த அதர் பர்சன். அதுக்கு முன்னாடி நான் சொல்றது தான் ரைட்டு, நான் பண்றது தான் ரைட்டு, அப்படிதான் இருந்தது. ஆனா அங்க போய் ஃபர்ஸ்ட் டைம் எஸ் ஐ ஹியர் யூ பட் தெர் இஸ் அனதர் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து நிஜமாவே யூஎஸ் தான். அதுக்கு வந்தது அப்புறம் நிறைய கற்றுனோம். இல்லை சோ மெனி திங்ஸ். இதெல்லாம் நான் என்னால் வந்து ஐ எம் கிரேட்ஃபுல் டு காட் தட் எனக்கு ஐ காட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டு கோ தேர் பிகாஸ் ஐ காட் எக்ஸ்போஸ் டு லாட் ஆஃப் திங்ஸ். சிம்பிள். ஒரு நாள் வந்தாங்க, என் குழந்தை இருந்தது ஸ்கூல்ல. இந்த வேர்டே நான் கேள்விப்பட்டதில்லை இந்தியாவில் அதுக்கு முன்னாடி. வாலண்டியர்ஸ் வேணும், எங்க இது பார்க் இருக்கு, பார்க்கில் குப்பையெல்லாம் எடுக்கணும். நாங்கள் எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அது குப்பை பொறுக்கிறதுக்கு போய் ஆளை விட்டு நம்மள வந்து நம்ம பொண்ணை வந்து கூப்பிடுறாங்களே குப்பை பொறுக்கிறதுக்குன்னு. அப்படின்னா என்னன்னே தெரியாது. நிஜமாவே அப்பதான் போய் கேட்டேன், இது என்னது அது நம்ம ஊர்ல எல்லாம் இருப்பாங்க, இங்க என்னதுன்னு. அப்பதான் சொன்னாங்க, யூ ஆல்சோ ஹேவ் டு கிவ் சம்திங் பேக் டு த சொசைட்டின்னு. இப்போ இதெல்லாம் அட்டன் பண்றாங்கல்ல, இதுல ஒரு பைசா கிடையாது ஆர்கனைசர்ஸ்க்கு. கரெக்டா? எதுக்கு? தேர் ஆல்சோ மனசுல வந்து வி ஹேவ் டு கிவ் சம்திங் பேக் டு த சொசைட்டின்னு இருக்கு. அந்த இதுல தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு போட்டு எல்லாருக்கும் பண்ணணும்னு. சி ஆல் தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். இந்த கல்ச்சர் இதெல்லாம் வருது. அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கும் ஒரு கல்ச்சர் இருக்கு. சில கம்பெனில என்ன பண்ணுவாங்கன்னா ரிஸ்க் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. தே அலோவ் யூ டு டேக் ரிஸ்க். தப்பானாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணு. அந்த மாதிரி நீங்க கூகுள் அந்த மாதிரி கம்பெனிலாம் போனோன்னா அவங்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லானாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. ஏய், தப்பானாலும் பரவாயில்ல பண்ணு அப்படின்னு. 10 வாட்டி தப்புன்றாங்க, 11th டைம் யூ வில் சக்சீட். கரெக்டா? அதில் 10% சக்ஸஸ்ன்னு அவங்க நினச்சிக்க மாட்டாங்க. ஏய், ஒரு வாட்டி சக்சீட் பண்ணிட்டேன், அதை வச்சுன்னு எதனா பண்ணலாமா, அது பண்ணலாமான்னு. உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, இந்த போஸ்டிட் நோட் பேட் இருக்குல்ல, அந்த எல்லோ கலர்ல நோட் பேட் எடுத்து ஒட்டுவாங்க நிறைய இடத்துல. ஓகே, அது ஈஸியா அப்படி பிச்சு எடுத்துடலாம், ஓடனா ஒட்டலாம். அது கண்டுபிடிச்சதே ஒரு இது அதிசயம். அங்க வந்து கம்பெனில வந்து அந்த கம்பெனிலயும் நிறைய இந்த மாதிரி நீ உன்னோட ஃப்ரீ டைம்ல வந்து காசு கொடுப்பாங்க. யூ ஹவ் டு கோ ஆன் 3Mன்னு ஒரு கம்பெனி, மினசோட்டா மைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் அப்படி இருந்தது. ஸ்டார்டிங் பண்ணிச்சு அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் இருந்தது. உன்னோட இன்ட்ரெஸ்ட்ல வந்து நீ வந்து எது வேணா அங்கே பண்ணு, ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணுனாங்க. அதுல ஒரு காம்படிஷன் வச்சாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் க்ளூ இன் த வேர்ல்டு. எது என்ன போட்டானா பியவே கூடாது, அந்த மாதிரி ஒரு க்ளூவை பண்ணுன்னு சொல்லி ஒரு காம்படிஷனை வச்சாங்க. அந்த காம்படிஷன்ல வந்து நிறைய பேர் கலந்துனாங்க. அதுல கடைசியில பார்த்தோன்னா இந்த காம்படிஷன் இந்த ப்ராடக்ட்டும் ஒன்று வந்தது. இவன் வந்து வெறுத்து போய் விட்டான். என்னதுன்னு பார்த்தோன்னா ஒரு கம்மு. ஒண்ணுமே ஒட்டாது, எங்க போனாலும் ஒட்டாது. ஆனா ஒட்டும், ஆனா ஒட்டாது. நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி. என்னடா போய் எங்க போனாலும் ஒட்டும், ஆனா டக்குன்னு எடுத்துடலாம். அப்புறம் திடீர்னு கொடுத்தோம், ஏய் இதுக்கும் ஒரு யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தட் ஹஸ் பிகம் த வேர்ல்டு வைட் ஹிட். எதுவுமே வேஸ்ட் இல்லை. என்னோட பாஸ் என்ன சொல்லுவாருன்னா, வேஸ்ட்னு யாருமே கிடையாது. அசியூம் ஒரு பர்சன் இருக்கான்னு வச்சுக்கோ, ஒர்ஸ்ட் கை, தண்ட யூஸ்லெஸ் கை அப்படின்னு. அந்த பையனுக்கும் ஒரு யூஸ் இருக்கு. என்ன? ஒர்ஸ்ட் கைன்னு சொல்றதுக்கும் அவனை யூஸ் பண்ணிக்கலாம் பேரை வச்சு. கரெக்டா? ஒர்ஸ்ட் கைன்னா ஒர்ஸ்ட் கை யாருன்னா அவன் சொல்றதுக்கு அது கூட எதனா யூஸ் ஆகும். ஸோ தெர் இஸ் நத்திங் லைக் ஒர்ஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கல்ச்சர் ஆஃப் த கம்பெனி. அது என்ன பண்றதுன்னு நம்மளும் இது பண்ணணும். இன்னொன்னு என்னன்னா, கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஐ அம் ஆல்சோ லுக்கிங் அட் த டைம் அண்ட் தென் லுக்கிங் அட் இட். என்ன இன்னொரு 2 minutes and then we'll go to the next speaker and then we'll come back on the question. ஓகே, ஒண்ணே ஒன்று என்னன்னா, ரீசெண்டா வந்து இந்த கல்ச்சர் வச்ச when you keep hearing there is a big controversy on ஒரு நாள் நாராயணமூர்த்தி வந்து சொல்லிட்டாரு 70 hours ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. there is a plus and minus of everything. என்னோட ஃபீலிங் என்னன்னா, அட் த பிகினிங் ஆஃப் த கேரியரை பயங்கரமா ஒர்க் பண்ணோம் சார். ஒர்க் பண்ணா நிறைய கத்துனா உண்டு. see there is a time, there is a plus and minus of it. ஆனா பிகினிங் ஆஃப் த கேரியர்ல
கேரியரில் நான்லாம் ஒர்க் பண்ணதுனால தான் முன்னாடிக்கு வந்தேன். நானும் 70 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். 80 ஹவர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கும் தெரியும். கார்த்தாலேருந்து 6 மணிக்கு நான் கிளம்பினா நான் வீட்டை விட்டு நைட்டு வரதுக்கு 10 மணி ஆகும். அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த டைமில் தான் எனக்கு கற்றுக்க முடிஞ்சது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வேலையும் பண்ணியிருந்தேன். அட் த சேம் டைம் ஐ ஆல்சோ ஹேவ் டு லேர்ன். ஃபேமிலி கேமிலி எல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டேன். இன்ஃபேக்ட் ஒய்ஃபு கூடயே பேசிட்டேன். இது மாதிரி இருக்கும், 2-3 வருஷம் இப்படி தான் இருக்கும், ஓகேவான்னு. அவங்க ஓகேன்னு சொன்னதான் தான் அது பண்ண முடிஞ்சது. பண்ணதுனால தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ உங்கள் லைஃப்லேயும் என்ன வேணும்னு ஒரு பார்த்துக்கோங்க. மென்டர்ஸ் டெஃபினட்டாக வச்சுக்கோங்க. யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. லைஃப்பில் பர்சனலாக ஒன்று, அப்புறம் ப்ரொஃபஷனலாக ஒன்று. அண்ட் தென் ப்ளீஸ் ஒர்க் ஹார்ட். தெர் இஸ் நோ சப்ஸ்டியூட் டு ஹார்ட் ஒர்க். ஓகே, ஐல் கம் பேக் இஃப் தெர் இஸ் சம் மோர் டைம். ஓகே, தேங்க்ஸ் சார். டெஃபினெட்லி ஜி. நீங்கள் நிறைய பாயிண்ட் சொன்னீங்க. ஆக்சுவலி லைக் உங்களை இன்டர் பண்ணுறதுக்கே மனசு வரல. சரி, இவ்வளோ இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் கழிச்சால வி ஹாவ் டு ஷூர் சார். இந்த இதில் நம்ம நிறுத்த வேண்டிய இருக்குது. டெஃபினெட்லி நீங்கள் சொன்ன நிறைய பாயிண்ட்ஸ் ரியலி இட்ஸ் ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. ஒன்று வந்துட்டு இந்த 2 மென்டார் சொன்னது வந்து உண்மையிலே ரியலி ட்ரூ. நம்மளுக்குலாம் தெரியும், வி ஃபெல்ட் இட், பட் யூ கால்ட் இட் அவுட். ஸோ அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ரியலி பிலீவ். அண்ட் தென் நீங்கள் இன்னொன்று சொன்னது யூஎஸ் வந்ததுனால தான் எனக்கு தெரிஞ்சுது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னது. அண்ட் உங்களோட லைஃப் ஸ்டோரியை நீங்கள் ஷேர் பண்ணது, உங்கள் பர்சனல் லைஃப் ஸ்டோரி இல்லை பப்ளிக் ஃபோரமில் சொல்கிறதுலாம் இட்ஸ் ரியலி ஐ நோ இன்ஸ்பைரிங் டு சி. ஓகே, நம்மளால் இது சொன்னால் நான் 2 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் யூ ஆர் ஜஸ்ட் ஷேரிங். ஸோ தட்ஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக் அண்ட் சூப்பர் ஜி. தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஷேரிங். வில் கம் பேக் அந்த கொஸ்டின். ஒரு Q&A இருக்கும் கடைசியில். அதில் தெர் இல் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபார் யூ டெஃபினெட்லி. அண்ட் இப்போ யாருக்கா கொஸ்டின் தான் யூ கேன் புட் இன் த சாட் பாக்ஸ். வில் டேக் இட் இன் த லாஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஹரிணி ஜி, யூ கேன் ஷேர் ஜி. ஹலோ, குட் ஈவினிங் ஆல். பாலாஜி சாரே நிறைய இன்சைட்ஸ் கொடுத்துட்டாரு. ஸோ நானும் அதை வழிமொழிகிறேன். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ்லயும் அவரு நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஃபோரம்ல பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சுந்தர்ஜிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் வந்து இப்போ ஜோஹோல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்க ஒர்க் கல்ச்சர்னு பாத்தீங்கன்னா, யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரீடம். இங்க வந்து நிறைய ஃப்ரீடம் இருக்கு. அதை நாம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், ஒரு இண்டிவிஜுவல் எப்படி அதை கொண்டு போறாங்கன்றதுல தான் இருக்கு. உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ், நல்ல பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸ், இது வந்து ஒரு பெரிய விஷயமான்னு நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். பட் வெராஸ் வென் கம்ஸ் டு விமன் ஸ்பெசிபிக்கலி, மேரிடோ சிங்கிளோ ஹூஎவர் இட் இஸ், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட போகலாம். காலையிலேயே அந்த ரஷ் தேவையில்ல. டைம் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. பட் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி டீம். அதுவும் நான் சொல்லிடுறேன். டைம் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டி இருக்கு நல்லபடியா. ஸோ எனி டைம் பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸ் இருக்கு. உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லாவே இருக்கு. ஸோ நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே என்ன சொல்றது, ஒரு நெக்ஸ்ட் ஹோம் தான் ஆக்சுவலா அது. வீட்ல எவ்வளவு நம்ம கம்ஃபர்டபுளா இருக்குமோ சேம் செட்டப். நாட் ஒன்லி ஜோஹோ, நிறைய ஆஃபீஸ் இந்த மாதிரி செட்டப் கொண்டு வந்திருக்காங்க. நான் எனக்கு வந்து அரௌண்ட் 12+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் எம்என்சி, ஒரு என்ன சொல்றது, இந்தியன் பேஸ்ட் எம்என்சில ஒர்க் பண்றது அது பெரிய ப்ரௌட் மூமெண்ட். அதுவுமே நான் சொல்லணும். இப்போ யூஎஸ் அந்த மாதிரி செட்டப்லாம் பாத்தீங்கன்னா ஆப்வியஸா அது கண்டிப்பா அந்த ஒரு செட்டப் இருந்துதான் இருக்கும். பட் இங்க வந்து ஒரு சின்ன இடத்துல இருந்து கொண்டாந்து அது இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமா உருவாக்கியிருக்காங்க அவங்க. ஸோ டு பி ஃப்ராங்க், நிறைய பேர் இட்ஸ் அ ட்ரீம் கம்பெனி டு ஒர்க் வித்ன்றது தான் நிறைய பேரோட என்ன சொல்றது கனவா இருக்கும். ஜோஹோல ஒர்க் பண்றது எனக்குமே அது இருந்தது. நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்ப்பேன் ஸ்ரீதர் வேம்புவோடது. ஸோ நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் தான் ஜோஹோல ஜாயின் பண்ணேன். ஸோ பை காட் கிரேஸ் டச்வுட் நல்லா போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். அதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணிருந்தீங்க ஜோஹோக்கு முன்னாடி? நான் வந்து ஆல்செக்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், வேளச்சேரி. ஓகே. ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம் கேட்குறேன். லைக் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் யூ ஃபைண்ட் அஸ் ஒர்க் கல்ச்சர் மற்ற நீங்கள் ஒர்க் பண்ண மற்ற கம்பெனிக்கும் இருக்கும் ஏதாவது ஸ்பெசிஃபிக் டு லைக் நீங்கள் யூ ஃபீல்? அதான் சேம் நான் சொன்ன மாதிரி மற்ற இடத்துல வந்து அந்த இது இருக்காது. உங்களுக்கு ஒரு பாண்ட் மாதிரி ஒன்றும் அவ்வளோ பெருசா நான் ஃபீல் பண்ணதில்லை. எல்லாருக்கும் இருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னா, ஒரு சர்க்கிள் இருக்கும், அது வரைக்கும் பேசுவோம் பண்ணுவோம் போயிடும். பட் இங்க பாத்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் இருக்கு. உங்களுக்கு சின்ன சின்ன டீம்ஸ் இருக்கும். அவங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதை வந்து ஷோகேஸ் பண்றதுக்கான
ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இங்க வந்து. என்ன சொல்றது, ஈவன் லீடர்ஸ் கூட, இது வந்து சின்ன விஷயம், பட் ஈவன் லீடர்ஸ் கூட தே வில் வாக் அலாங் வித் த டீம். இது வந்து டெசிக்னேஷன் பேஸ் பண்ணியோ அந்த மாதிரி ஒரு ஹைராக்கி வந்து ரிப்போர்ட்டிங்க்கு மட்டும்தான் இருக்கே தவிர, பட் உங்களுக்கு வந்து எல்லாமே ஈக்குவல் தான் இங்க பொறுத்த வரைக்கும். அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. உங்களால ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். எனி ப்ராப்ளம், எனி இது ஹெச்ஆரையும் ஈஸியா அப்ரோச் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பிளஸ் டீம் கலீக்ஸோடையும் நல்லா இன்டராக்ட் பண்ணலாம். அந்த ஹைராக்கின்றது வந்து இது இல்லை. பிளஸ் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நிறைய லீடர்ஷிப்ல இருந்தவங்க எல்லாருமே என்ன சொல்றது, இங்க வந்து எஜுகேஷனுக்கு வந்து ப்ரையாரிட்டி வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கில்லுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் எஜுகேஷன். எஜுகேஷன் வந்து மேண்டேட்டரியே கிடையாது இங்க பொறுத்த வரைக்கும். இஃப் யூ ஹேவ் ஸ்கில், அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். ஓகே, சூப்பர் ஜி. Skill- நிறைய எஸ் ஜி. ஸோ அது ஸ்ரீதர் வேம்பே ஒரு இதில் ஒரு டாக்ல சொல்லியிருந்தாரு, ஒரு தமிழ் ப்ரூனர்னு ஒரு இதில் நடத்தினதில் சொல்லியிருந்தாரு. என்னன்னா லைக் அங்கே கல்ச்சர் எப்படி இருக்குன்னா, வெளியில வந்து யாருமே ஸ்ரீதர் வேம்பை பற்றி பெருசாக புகழ்ந்து பேசக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சட்டமே போட்டிருக்காங்களாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு. ஸோ எஸ் எங்களோட எஸ். லைன்ல நின்னுதான் சரிசமமா சாப்பிடுவாரு. ஓ எங்களுக்கு என்ன இருக்கோ, இப்போ நாமெல்லாம் ஈஸியா பார்க்கலாம் அவரை. தனியான ஒரு இது இல்ல, எல்லாரும் யூஸ் பண்ற லிஃப்ட் தான். வந்தாருன்னா அவர் ஒரு சிஇஓக்கான ஒரு இதுவே இருக்காது. கேஷுவலா ஒரு கலீக் தான் இருப்பாரு. ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு ஜி. ஜோகோ வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, ஆல்செக்ல வந்து நீங்கள் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியா, அதில் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்கன்ட்டு ஜஸ்ட் தெர் இஸ் அ கொஸ்டின். ஆஸ்பெக்ட்ல ஷார்ட் டைம் தான் ஒர்க் பண்ணேன். டு பி ஃப்ராங்க், நான் ஜோஹோல ஒரு 6 இயர்ஸா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சின்ஸ் ஐ வாஸ் இன்டு நான் டெக்னிக்கல் டொமைன். ஸோ அதனால வந்து எனக்கு இங்க ட்ரை பண்ணி கிடைக்கல, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரல. அட்லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச பிறகு அங்க குவிட் பண்ணிட்டேன். அங்க ஷார்ட் டைம்ல தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஏடிபின்னு, இட்ஸ் அ பேரோல் டொமைன். அது ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. அங்க வந்து நான் ப்ராசஸ் எக்ஸிகியூட்டிவ் வித் பேரோல் டொமைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, சூப்பர் ஜி. அதுக்கு முன்னாடி ஐ ஸ்டார்டட் மை கெரியர் ஆஸ் அ ரெக்ரூட்டரா ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அதுலயே ஒரு 6 இயர்ஸ் ஐ வாஸ் டிராவலிங் ஆஸ் அ ரெக்ரூட்டர். அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு சின்ன பிரேக்கு. தென் ஐ மூவ்ட் இன்டு ஒரு இ பப்ளிஷிங் கம்பெனில ஒர்க் பண்ணேன். தென் ஏடிபி, அப்புறம் ஆல்செக், இப்போ ஜோஹோ. சூப்பர் ஜி, தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஷேரிங் ஜி. நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல். ஸோ ஒண்ணே நெக்ஸ்ட் ஒண்ணு, இஸ் freedom எஸ். கொடுக்கறது நம்ம இது வந்து ஜோஹோக்குன்ட்டு இல்ல, வேறெவர் வி கோ, நமக்கு கொடுத்த ஃப்ரீடமை நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணா வி வில் டெஃபினெட்லி கோ பிளேசஸ். அதுதான். சூப்பர் ஜி. அண்ட் இதில் எனக்கு ஐ ஹாவ் ஜஸ்ட் கொஸ்டின் பண்ணி அது கொஸ்டின் ஆன்சரில் பேசலாம். வி ஹேவ் ஒன் மோர் ஸ்பீக்கர். ஸோ எஸ், தேங்க்ஸ் ஜி. Next we'll have Sudarshan. Sudarshan ji, you're there? Yeah, am I audible? Oh, hi ji. Super. Yes ji, கேக்குது. Welcome ji. Welcome to the weekly meet. So, Sudarshan ji, உங்களுக்கு தெரியும். You all know about him. Yes, please see. உங்களோட work culture, you have plenty of experience. So, please share that. Yeah, thank you. So, this is Sudarshan. நான் கரண்டா வந்து ஃப்ரெஷ்ஒர்க்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் as a lead DevOps engineer. So, yeah, that was a good insight from Harini, and I hope Harini knows about Freshworks because Zoho-ல இருந்து வந்த ஒரு பார்ட் தான் வந்து they developed Freshworks. Kind of, this is also a dream company for me, and also it's a pride moment for me that I got a chance to work in an Indian startup after 12 years. So even Zoho was in my mind. நான் interviews attend பண்ணும்போது recently joined actually, one week joined into Freshworks. So like தேடும் போது வந்துட்டு like I cleared multiple interviews like Walmart, அதுக்கப்புறம் வந்து Fidelity, அதுக்கப்புறம் வந்துட்டு even I cracked Comcast and Voltas Clovers. So ஒரே ஒரு விஷயம் தான் வந்து I kept in my mind that Freshworks is an Indian-based company, so we should work in that. Work culture வந்து I hope it will be same like Zoho. We'll be having free food and technical wise. So technical, I heard that Zoho-ல 10 yearsக்கு மேல எடுக்கிறது கஷ்டம் அப்படின்றது. So I think Harini is from non-technical side. So technical வந்து it will be very difficult to go inside Zoho. They will promote people from
ஃப்ரெஷர்ஸ். ஸோ ஃப்ரெஷர்ஸ்லேருந்து they will promote people's inside. ஸோ வெளியேருந்து உள்ள வந்துறது வந்துட்டு லைக் it will feel difficult, more than 10 years experience persons. So, but freshers is not like that. Even if you are having more than 10 years, you will get a chance to work inside. So comparatively, both are very good company in the market, as culture wise. And அதே சேம் அதுதான் லைக் ஈவன் RCO is Girish Matrubodham. Very simple, like you can go and see him anytime you want. He'll be in the ground floor. Technical wise வந்துட்டு you'll get plenty amount of support from many peoples here. இங்க வந்து அந்த பயாஸே இருக்காது. நான் லீடு, நான் வந்துட்டு ஆர்கிடெக்ட், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ எவ்ரி ஒன் ஹியர் லைக் ஹெல்ப்ஸ் ஈச் அதர். அவங்களோட ஒரே ஒரு மைண்ட் தாட் என்னன்னா, இது ஒரு இந்தியன் கம்பெனி, ஸோ வி ஆல் நீட் டு ஒர்க் டுகெதர் டு டெவலப் திஸ். ஸோ அந்த மாதிரி தான். So coming to that, apart from culture wise, so how to get a companies like this, get inside the companies like this. So that is very important, right? So I achieved it and Harini achieved it, but how others can achieve it? I know I was been into 5 different companies before Freshworks, and I really had very bad experience in those companies culture. ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கும், டெக்னிக்கலாக க்ரோ பண்ண முடியாது. ஈவன் தோ டெக்னிக்கலாகவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே வந்து மேனேஜர் சரியா இருக்காது. இந்த மாதிரி வந்து நான் நிறைய பார்த்துட்டேன். ஸோ சம்திங்ஸ் வி கேன் நாட் சேஞ்ச். ஸோ ஒரே விஷயம் வந்து கெப்ட் இன் மை மைண்ட் இஸ் லைக் ஸ்கில்ஸும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ரைட்டு. ஸோ ஸ்கில்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளை தொடர்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ வேற எவர் யூ கெட் அ சான்ஸ், ப்ளீஸ் டெக்னிக்கல் பீப்புள்ஸுக்கு சொல்கிறேன், ப்ளீஸ் பி வித் த லேட்டஸ்ட் ஸ்கில் இந்த மார்க்கெட். ஏன்னா IT is not safe to work. அவங்களுக்கு தேவையில்லைன்னா எனி டைம் தே வில் ரிமூவ் அஸ் ஃப்ரம் திஸ் ஃபர்ம். ஸோ உடனே நம்ம வெளியே போகணும் அப்படின்னா நம்ம ஸ்கில்ஸ் இருந்தால் ஈஸியாக வந்து தப்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஐ கேன் அட்வைஸ் மாதிரி கிடையாது, லைக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா வந்து இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் அஸ். அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து வில் மிஸ் சம்திங், ரைட்? இப்போ உடுமையில போய் நம்ம படிக்கிறோம்னா எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு பார்ட் படிப்போம், ஆனால் அதோட விட்டுருவோம். டக்குன்னு வேற ஏதாவது ஒரு திருப்பியும் போவோம், ஒரு 4 வீடியோ பார்ப்போம், அதோட விட்டுருவோம். ஸோ நான் எப்படி எடுத்துப்போனா வந்துட்டு லைக் ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா வந்து ஐ ஒன்ட் ஒன்லி சி உடுமி, லைக் ஐ செக் ஆல் த ஆன்லைன் ஃபாரம்ஸ் அண்ட் ஐ கோ டீப் இன்சைட் இட். இப்போ டெக் எடுத்துட்டோம்னா அதை டீப்பாகவே வந்து நம்ம படிச்சிடணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்கில் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஐடியில் கொஞ்சம் பயப்படவே தேவையில்லை. என்ன சொல்றது, எஸ் ஈவன் வி வில் பி ஹேவிங் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப்ஸ் டு பி கெட். ஆனால் இப்போ நிறைய கிளாஸ்டோர் ரிவ்யூஸ்லாம் இருக்கு. அசால்ட்டாக வந்து ஒரு கம்பெனியோட இதை போட்டாலே தெரிஞ்சிடும் அங்கே ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும் எப்படி இருக்காதுன்ற மாதிரி. ஸோ ஸ்கில்ல முதல்ல மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதை மட்டும்தான் காப்பாற்றும். ஈவன் தோ இஃப் இன் ஆஃபீஸ் த கல்ச்சர் டிஃபர்ஸ் ஆர் இஃப் த பாலிடிக்ஸ் ட்ரை டு கிராஷ் யூ, இஃப் யூ ஆர் குட் இன் த ஸ்கில் டெஃபினெட்லி you will easily go up in the ladder. So that is what I can say. Apart from that, culture wise வந்துட்டு mostly வந்து I will advise you to don't share your personal things to anyone in the office. So அதுதான் வந்து it will be like you are telling your weakness to them. So mostly அதை அவாய்ட் பண்ணிட்டோம்னாலே வந்து அந்த கரண்ட் கம்பெனியில் சொல்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாலே வந்துட்டு we can comfortably work in the office. But why we are going to the office, like they are giving salary and we are going to work for them. Even though they are giving all the fun activities, அதெல்லாம் கொடுத்தாலுமே வந்துட்டு they will judge us only with the work we are going to do. So mostly அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, பர்சன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் லிமிட்ல வச்சுக்கோங்க. அண்ட் colleagues are not our friends. So yeah, we can be friends with them, but அவங்களோட க்ளோஸாக இருக்க முடியாது. they are our competitors. So அதை எப்பயுமே நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு it will be very easy for us to survey in the IT easily. So this is what I can say. So try to improve your skills and get good companies like this, like Zoho. Yeah, it's the first company. அதுவும் நான் வந்து ஒரு ப்ரைடாக சொல்லுவேன். செகண்ட் Freshworks. Still Girish is trying to keep this company in a very good standard in the market. Yeah, everyone can try to be in these companies. Whatever I say, அதை நீங்கள் மனசு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா. That's all from my end. இந்த இதெல்லாம் கொடுப்பாங்களா ஜி, இந்த மாத்திரை எல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா, காய்ச்சலாம் அந்த பீல்ஸ் பண்ணி, அந்த மாதிரி இதாண்டா 10 வருஷத்துல எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்த்துக்கப்போ அப்படின்னா டக்குன்னு நல்லா சோக்கா சொன்னீங்க பண்ணுற மாதிரி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க ஜி. கரெக்டாக நீங்கள் சொன்னது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. கொலீக்ஸ் ஆர் நாட் அவர் ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்.
அண்ட் லைக் கம்பெனி ஸ்கில்லை வளர்த்துட்டே இருங்க. தெர் இஸ் யூ ஹாவ் டு பி ஸ்கில்ட், அப்ஸ்கில் பண்ணிட்டே இருக்கணும். யூ ஹாவ் டு ஜஸ்ட் லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, டோன்ட் கெட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். அதான் பேசிக்கலி நீங்கள் சொன்னது. ஸோ இதெல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஷேரிங், பிகாஸ் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். பிகாஸ் வைட் ரேஞ்ச் ஃப்ரெஷரில் இருந்து லைக் எக்ஸ்பீரியன்ஸ் 20 year 30 year எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் இந்த இது அட்டன் பண்ணிருக்காங்க. ஸோ எவ்ரிபடி வில் பி யூஸ்ட். இந்த பாயிண்ட்ஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி. ஸோ டெஃபினெட்லி தேங்க்ஸ் அலாட். அண்ட் இன்னொன்று என்னென்னா மெயினாக லைக் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட்ல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் அப் மோர். ஸோ கொலீக்ஸ் அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ தட் இஸ் ரியலி குட் பாயிண்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இட் டசன்ட் மீன் தட் நீங்கள் அதுக்காக அவங்ககிட்ட போயிட்டு யூ டோன்ட் ஹேவ் டு பி லைக் அகேன்ஸ்ட் அப்படி எதுவுமே பண்ண தேவையில்லை. பட் யூ ஹாவ் டு ஹேவ் அ ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப், தட்ஸ் ஆல் இட் இஸ். அது ஒர்க் பண்ணும்போது ஆஃபீஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் நான் இனிஷியலாக போன கம்பெனியில் ஐ டோன்ட் நோ தட். ஸோ லைக் எனிவே சேம் டீம்லலாம் வேறு டீமில் இருக்கும்போது இனிஷியலாக ஒரு 4 பேர் ஜாயின் பண்ணிட்டு இருந்தோம். இட் வாஸ் ரியலி ஒர்க் பண்ணுறதுக்கு யூ வில் எப்போ இல்லை அவங்க லஞ்சுக்கு போனால் நான் வரணுமா, அது வரணுமா, இது வரணுமா, அந்த கேங் இந்த கேங்னு போய் இட் வாஸ் டோட்டலி இட் வாஸ் நாட் அ குட் என்வரான்மெண்ட்டாக இருந்துச்சு. தென் லேட்டர் ஐ ஃபிகர்ட் அவுட். அக்சென்ச்சருக்கு போனதுக்கப்புறம் இட்ஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட், ஒன்லி ஒர்க்குன்னு இருந்துச்சு. ஸோ இட் pushed me so far, so much good. Like 1 year I got a promotion, other people are waiting for 5 years. So like I don't know how, but அந்த அளவுக்கு it gives you ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும். you will be intensely focused, ஒர்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இது ஆனால் அதே டயத்தில் you have a good relationship with everybody, like till managerக்கு மேனேஜர் நெக்ஸ்ட் லெவல் கூட they will know your work and then they will respect you. People want to talk to you just because of your workன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ தட்ஸ் ஆல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சுதர்ஷன் சொன்னதில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் இன் திஸ் பார்ட். ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் இதில் சொல்லுங்க. வாட் சுதர்ஷன் ஆல்சோ டச் இஸ் a குட் பாயிண்ட். 2 டாபிக்கை மாத்திரம் தயவுசெய்து பேசிடாதங்க. ஒன்று பாலிட்டிக்ஸு, 2வது ரிலிஜன். இந்த 2 டாபிக்கை மாத்திரம் தயவுசெய்து ஆஃபீஸில் பேசிடாதங்க. டோன்ட் ஈவன் ஷேர் யுவர் ஒப்பீனியன் வித் எனிபடி. நீ யாரு, எந்த கட்சி, நீ எவ்ரிபடி வில் ஹேவ் தர் ஓன் பர்சனல் ஒப்பீனியன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். But don't even get into any discussion with respect to religion and politics. ரெண்டும் பயங்கர போலரைசிங். இது யார் உங்களை வந்து பின்னாடி கத்தி வச்சு குத்துவாங்கன்னு கூட தெரியாது. எல்லாம் பார்க்கறதுக்கு வெளிலேருந்து என்ன இருப்பாங்க, குத்திடுவாங்க பின்னாடி. தயவுசெய்து இது 2 டாபிக் மாத்திரம் எந்த காரணம் கொண்டும் ஈவன் ஆஃப் சைட் கூட, நாட் ஓன்லி இந்த ஆஃபீஸ், வெளில வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு எதனா இப்படி சொல்லிட்டு they will form their opinion. இது 2 டாபிக் மாத்திரம் சைலண்டாக விட்டுக்கோங்க. உங்கள் வியூஸை வந்து நீங்களே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக. அண்ட் தட் அப்ளிகபிள்ஸ் டு தமிழ் பூமி ஆல்சோ. நம்மளும் இங்கே பெருசாக we never talk about religion, we never talk about politics, nothing. Just technical and then எப்படி போகிறதுல இருக்கோம். ஸோ தேங்க்யூ. அண்ட் I ஒரு think I got a கொஸ்டின் question. உங்களுக்கு வந்திருக்கு. Yeah, it's Freshworks a product-based company. Product-based company தான் Freshworks. ஜஸ்ட் நான் We கொஸ்டினை are a good ரீட் அவுட் company. பண்ணிடுறேன் ஸோ தட் வீடியோ பார்க்குறவங்க கரெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்வொர்க் இஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ஆர் சர்வீஸ் பேஸ்ட்னு கேட்டிருக்காரு. எப்படி கொலாபரேட் பண்ணுவாங்க, லைக் ஷேரிங் த நாலேஜ் எல்லாம் எப்படி இருக்கும் உள்ள? சம் கொலீக்ஸ் வந்து ஷேர் நாலேஜ் ப்ராஜெக்டை பற்றி தான் சொல்லுவாங்களா எப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. Okay. Yeah. So நான் சொன்ன மாதிரி தான் Freshworks வந்து ஒரு ப்ராடக்ட்-பேஸ்ட் கம்பெனி. ஸோ we are a good competitor for ServiceNow. இந்த ticketing tools இருக்குல்ல, மேபி ServiceNow, Jira எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து we are having a product called Fresh Services. And within 5 years வந்து we reached $100 million in the market. Even ServiceNow அதே டைம்ல எடுத்துக்கிட்டாங்க. So that is a reason like we was like showing a company in NASDAQ. ஸோ அதில் ரெஃப்ளெக்ட் ஆகணும். அதுவும் ஒரு பெரிய நியூஸாக இருந்தது. I think around 2021. Then somehow they do collaborate. ஸோ கொலாபரேஷன் வந்து மோஸ்ட்லி கொலீக்ஸ் கொலாபரேஷனோட மேனேஜர் கொலாபரேஷன் தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து கொலீக்ஸ் வந்து பீப்புள்ஸ் வில் பி ஹேவிங் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட், ரைட்? ஸோ சில பேர் சொல்லி தரலாம், சில பேர் நம்மளுக்கு மேலே நம்ம போயிடுவான்னு நினைக்கலாம். அது நாட் ஓன்லி இன் Freshworks, இட் வில் பி இன் ஆல் த கம்பெனிஸ். ஸோ மேனேஜரோடவே நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு உங்கள் ஒர்க்கு நீங்கள் என்னென்ன நீட் இருக்குன்னு நீங்கள் தேவை கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் கொலீக்ஸை வந்துட்டு டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு நாட் எவ்ரி திங் வில் பி அப்டேட் இன் ப்ராஜெக்ட் கம்பெனிஸ். இன் தட் கேஸ் அவர் நியூ ஜாயின் இந்த ப்ராஜெக்ட் கேன் லேர்ன் திங்ஸ் அபவுட் த ப்ராஜெக்ட், டெக்னிக்கலிட்டிஸ் அண்ட் ப்ராஜெக்ட் ஷூட்டிங். எஸ், தட் ஐ டூ அக்ரி. ஸோ நிறைய பேர் கான்ஃபிடன்ஸ் டைம் இல்லாதனால சில பேர் அப்லோட் பண்ண முடியாது, சில பேர் அதை வந்துட்டு டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸில் வந்துட்டு ஐ கேன் சே தட் முன்னாடி சொன்னதான், ஒரு டெக் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நீங்கள் Freshworks-ஐ நம்பணும்னு அவசியம் கிடையாது, அங்கே இருக்கிற பர்சன் நம்பணும்னு அவசியம் கிடையாது. அதை நீங்கள் டீப்பாக படித்தாலே வந்து அங்கே என்ன நடக்குதுன்றது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கும் போது வந்துட்டு
நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அதுல இருக்க டவுட்ஸ் ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எந்த கம்பெனி ஜாயின் பண்ண, நாட் ஒன்லி ஃப்ரெஷர்ஸ், எந்த கம்பெனி ஜாயின் பண்ணாலும் வந்துட்டு அங்க என்னென்ன டெக் இருக்கோ அந்த டெக்கை நான் டீப்பா படிக்க ஆரம்பிச்சிருவேன். படிக்க ஆரம்பிச்சு அவங்க அதை யூஸ் பண்ணும்போது லைக் எனக்கு சில அவங்க கம்பெனில என்ன மாதிரியான ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்றாங்க, செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். ஏன்னா நம்ம அதுல தப்பு பண்ணிட்டோம்னா நம்மள ப்ளேம் பண்ணிடுவாங்க. ஸோ அதை மட்டும் தான் நான் வந்து அந்த கம்பெனி என்ன இருக்குன்னு பார்ப்பேன். மற்றபடி வந்து மோர் ஆர் லெஸ் வந்து டெக் சேமாக தான் இருக்கும். ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் த கொலீக்ஸ். ஈவன் தோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் ரிப்போர்ட் திஸ் டு மேனேஜர். ஸோ மேனேஜரோட வேலையே வந்து உங்களை கம்ஃபர்ட் பண்ணதான். நீங்க அங்க ஹெசிடேட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து கடைசியில வந்து உங்களாலையும் எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மள என்ன சொல்றது, அண்டர் பெர்ஃபார்மர்னு சொல்லிடுவாங்க. ஸோ இட்ஸ் காமன் திங். சில பேர் அப்லோட் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. We cannot blame the company or the colleague. We should report anything to the managers. I think this answered your question. சூப்பர் ஜி, தேங்க்யூ. அண்ட் இன்னொரு முக்கியமான Please question on இருக்கு. your video, want to see you. மக்கள் உங்களை ஃபேன்ஸ் உங்களை பார்க்க ஆர்வமா இருக்காங்க. See, So, I am a Batman. I am not. Want to hear that? கண்டிப்பா ஜி. ஸோ இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ஸோ திலீப் கேட்டிருந்தார் முன்னாடி. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு வெயிட் ஃபார் திஸ் கொஸ்டின் ஸோ தட் எல்லா சீக்கிரம் பேசலான்ட்டு. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். எனிபடி கேன் ஆன்சர், லைக் பாலாஜி ஜி ஆர் அர்ஜுன் ஜி ஆர் சுதர்ஷன் ஜி ஆர் எனிபடி எல்ஸ் ஆல்சோ இன் த ஆடியன்ஸ். ஸோ இஸ்ன்ட் இட் டீவியேட்டிங் யங்ஸ்டர் டு ஜாயின் கம்பெனிஸ்? இப்போ என்னன்னா, முன்னாடி நம்ம என்ன சொல்லணும்னா, லைக் நீங்கள் படிங்கப்பா, படிப்பு தான் உங்களை வந்து வாழ்க்கையை காப்பாற்றுன்னு சொன்னால், இப்போ படிப்பு இல்லாமல் நீ ஸ்கில்லை மட்டும் வச்சுட்டு வான்னு ஜோகோ மாதிரியான கம்பெனிஸ் பண்ணுது. இது ஓகேவா, இல்லை அவங்களை எஜுகேஷன் படிக்கணுமா? வாட் இஸ் இந்த அவரோட கொஸ்டின். ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸ். என்னோட ஒப்பீனியன், சி யூ டெஃபினெட்லி ஹேவ் டு ரீட். ஜோஹோ மாதிரி கம்பெனிஸ் ஆர் தேர், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதை மாதிரி வச்சுட்டு போனோன்னா அப்புறம் ஜோஹோ இல்லைன்னா உங்களால் வேற எங்கேயும் வேலை பண்ண முடியாது. மை சின்சியர் திங் இஸ் ஸ்கில் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், பட் எஜுகேஷன் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஒரு அதுக்குன்னு வர ஒரு பேசிக் எஜுகேஷன் இருந்தாலே போகிறோம். சி ஒரு பேச்சுலர்ஸ் அது மாதிரி இருந்தானா, ஏன்னா நிறைய கம்பெனியில் என்ட்ரி பேரியர் இருக்கு. இட்ஸ் நாட் அபவுட் நிறைய ஸ்கில் வச்சுட்டு இருப்பாங்க. அவன் வந்து திடீர்னு மினிமம் பிஇ அப்படின்னு போட்டான்னு வச்சுக்கோங்க, நீ என்னதான் ஸ்கில் வச்சுனாலும் சம் கம்பெனிஸ் நீ உள்ள போக முடியாது. அந்த ரெக்யூட்டரே வந்து எடுக்க மாட்டாங்க. ஹரிணியே உங்களோட ரெஸ்யூமே எடுத்துருக்க மாட்டா. இன்னும் ஷி வாஸ் எ ரெக்யூட்டர். என்னன்னா சம் கம்பெனிஸ் அந்த மாதிரி போட்டுருவாங்க அந்த மாதிரி. அதனால அட்லீஸ்ட் ஹேவ் த பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கு. பட் ஸ்கில் டேக்ஸ் மோர் ப்ரெசிடென்ஸ். பட் அதுக்குன்னு எஜுகேஷனும் வச்சுக்கோங்க. பட் தட் இஸ் அ லைஃப் லாங் அது. ஓகே. ஸோ இதில் என்னோட பாயிண்ட் என்ன வருதுன்னா, பட் ஜோகோட லைக் இது பார்த்தோன்னா என்னன்னா, தே ஆர் ஹெல்பிங் மோஸ்ட்லி அண்டர் ப்ரிவிலேஜ், அண்டர் எக்கனாமிக் இதில் இருக்க கிராமத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே தே வில் நாட் ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டி எஜுகேஷன், பட் ஸ்கில் இருக்கும். ஸோ அவங்கள தே ஆர் பிரிங்கிங் இன் அண்ட் தென் புட்டிங். அதே மாதிரி அவங்க தேர் நாட் அகைன்ஸ்ட் எஜுகேஷன். இப்போ எஜுகேஷன் படித்தவங்க வர வேணாம் அப்படின்னு பண்ணுறதில்ல. ஸோ அதனால் தட் இஸ் வேர் த கேவியாட் இஸ். ஸோ நமக்கு எஜுகேஷன் பாசிபிலிட்டி இருக்குது இருக்குன்னா நம்ம ஷுட் கோ ஃபார் எஜுகேஷன், தென் போக முடியும். ஏன்னா ஈவன் இஃப் யூ வாண்ட் டு கம் டு H1B, நிறைய பேர் கேட்குறாங்க டிப்ளமோ படிச்சுன்னா H1B வர முடியுமான்ட்டு. ஸோ நாட் பாசிபிள். H1Bயோட மெயின் பேசிக் சினாரியோவே யூ ஹவ் டு பி பேச்சுலர் ஆர் மாஸ்டர்ஸ் இருக்கணும். பேச்சுலர்ஸ் இது இருக்கணும். இல்லை நீங்கள் சயின்ஸ் மேஜர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா எம்எஸ்சி படிச்சிருக்கணும். ஸோ 5 years எஜுகேஷன். ஸோ அதான் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நமக்கு வந்து வி வில் ஹாவ் அ ஸ்டாப். நம்ம அங்கே வர முடியாதுல்ல. ஸோ தட்ஸ் ஆல் இட் இஸ். ஓகே. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் எவ்வளோ இயர்ஸ் ஒர்க் பண்ணலாம் சார்? ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் எவ்வளோ இயர்ஸ் ஒர்க் பண்ணலான்னு கேட்குறாங்க ஜி. பாலாஜி ஜி, ஐ திங்க் நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சி அல்டிமேட்லி தெர் இஸ் நோ ஆன்சர் ஃபார் திஸ். எவ்வளோ சி என்னன்னா எனி கம்பெனி வெதர் இட்ஸ் அ ஸ்டார்ட் அப், ஆஸ் லாங் அஸ் யூ என்ஜாய் ஒர்க்கிங் இன் த கம்பெனி யூ கேன் கண்டினியூ டு ஒர்க். நீ என்ன ஃபீல் பண்ணோன்னா ஐ ரியலி என்ஜாயிங். கார்த்தால ஏன்டா கம்பெனிக்கு போகிறோன்னு தோணிச்சுன்னா தட் மீன்ஸ் இட் இஸ் டைம் ஃபார் யூ டு லுக் ஃபார் அ டிஃப்ரெண்ட் கம்பெனி. பட் யூ ஃபீல் லைக் ஏய் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு தோணிச்சுன்னா யூ கேன் பி தேர் ஃபார் லைஃப் லாங். தெர் இஸ் நத்திங். சி அல்டிமேட்லி யூ டு என்ஜாய். என்ன ஆகும்னா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும் இஃப் யூ டோன்ட் லைக் ஏ கம்பெனி. இப்போ இன்னைக்கு சண்டே, நாளைக்கு எங்கள் இந்தியாவில் ஓகே, ஐ ஹோப் மெனி ஆஃப் யூ ஆர் இந்தியா. நாளைக்கு என்னடா அது மண்டே வந்துருத்தே ஆஃபீஸ் போகணுமே நினச்சேன்னா தட் மீன்ஸ் யூ ஆர் நாட் இன் த ரைட் கம்பெனி ஆர் யூ டு சேஞ்ச் யுவர் வே ஆஃப் ஒர்க்கிங். நாளைக்கு வருது, ஐ கேன் டூ சம்திங் பெட்டர், போய் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம், இது பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஹாப்பியாக போனோங்கன்னா தெர் இஸ் நோ பார் ஆன் 5 வருஷம் இருக்கணும் அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இட் வில் பி ரிவார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேர் எவர் யூ காட், பட் யூ ஹேவ் டு என்ஜாய் த ஜாப். கண்டிப்பா. That's definitely good. And yes, now if anybody has any doubts or questions, speakers ஏதாவது கேட்கணும்னா you can unmute yourself and speak. We have enabled the option to unmute yourself. So anybody wants to go ask any questions or discussion wise?
லோஜி சதீஷ் பேசுகிறேன். ஜஸ்ட் வாண்ட் டு ஒன் மோர் பாயிண்ட். ஸோ உங்களுக்கு நெட்ஒர்க்கை வந்து பில்ட் பண்ணிங்க கம்பெனியில் எவ்வளோ நெட்ஒர்க் பில்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறேன். இனிஷியலாக நான் பீன் ஹியர் ஃபார் 7 years. ஸோ இனிஷியலாக ஸ்டார்டிங் டைமில் வந்து எனக்கு பீப்புள் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு வேற மெனி திங்ஸ் வந்து நீங்கள் பீப்புள் மூலமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். அவங்க கூட நெட்ஒர்க் பில்ட் பண்ணால் தான் அந்த ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டான பீப்புள் அப்ரோச் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து ஹெசிடேட் பண்ணக்கூடாது. ஸோ வி மைட் நீட் டு அப்ரோச் டிஃப்ரெண்ட் பீப்புள். ஸோ அந்த நெட்ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம். இனிஷியலாக வந்து சிலர் வந்து ஒரு க்ளோஸ் சர்க்கிளே இருப்பாங்க. அதை தாண்டி வெளியே போகக்கூடாது. நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்டால் அதை பண்ணிச்சுக்கோங்களோ அந்த மாதிரி சம்திங் நினைப்பாங்க. இனிஷியலாக நான் கூட கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணேன். பட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த நெட்ஒர்க் பில்ட் பண்ணது வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ நிறைய பேருக்கு தெரிகிற மாதிரி இருக்கு. பட் அது வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு கெரியர்லையும் யூஸ் ஆகும். உங்களோட நிறைய இடத்துல இன்புட் கிடைக்கிறது மற்றவங்கிட்ட வந்து அது உங்களை ஷைன் பண்ணுறதுக்கு அது நிறைய ஹெல்ப் பண்ணும். I just want to add this point. ஆக்சுவலி ஃபென்டாஸ்டிக் பாயிண்ட் ஜி. தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் அப். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பிகாஸ் இதனாலேயே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நம்மகிட்ட பேசுறது ஜி எனக்கு வந்து அதில் மட்டும் ஷையாக இருக்கு ஜி, நான் ஒர்க்கெல்லாம் பண்ணிடுறேன் ஜி, போய் பேசலாம் முடியலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. இது வந்து இப்போது நவ் ஐம் கைண்ட் ஆஃப் மேனேஜிங் ஏ டீம். ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணிருக்கனால ஐ குட் ஃபீல் அண்ட் சி. பிகாஸ் ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவார், லைக் யூ ரியலி சூப்பராக பண்ணுறாரு அப்படி இருக்கும். பட் அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் ப்ரெசென்ட் பண்ணுவார். ஸோ ஹி கம்ப்ளீட்லி அவர் என்ன ஒர்க் பண்ணாரே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த டீம் நான் லீட் பண்ணுறதுனால என்ன வருதுன்னா எனக்கு ஒரு கில்ட்டியாக இருக்கும். சொல்லிட்டு என்னடா அந்த பையன் இவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணுறானே, நானே போய் பேச வேண்டியிருக்கு மேனேஜர். ஏன்னா அவ்வளோ நல்லா ஒர்க் இருக்கும். நான் போய் பண்ணும்போது நீ தான் பண்ணி, நீ சூப்பர்ப்பா அப்படிம்பாங்க என்னைய. ஸோ தட் இட் ஷுட் நாட் ஹேப்பன். பிகாஸ் நான் அவர் நீங்கள் பேசுப்பான்னு சொல்லலாம், அவர் பேச மாட்டேங்கிறாரு. ஸோ பட் ப்ராஜெக்ட் கேனாட் ஸ்டாப். நான் ஐ ஹேவ் டு ஜம்ப் இன் அண்ட் தென் பேச வேண்டியிருக்க அந்த இடத்துல. ஸோ யூ டோன்ட் பி இன் தட் வே. பில்ட் அ நெட்ஒர்க், கோ டாக் டு தம். உங்கள் ஒர்க்னா நீங்கள் பேசுங்க, யூ ஆஸ்க் ஃபார் இட், அப்போ தான் கிடைக்கும். தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் சதீஷ் சொன்னது. டெஃபினெட்லி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த கல்ச்சர் எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, யூ ஆஸ்க் ஃபார் இட், யூ வில் கெட் இட். உங்களோட யூ நீட் டு ஷோ யுவர் செல்ஃப், என்ன நடந்திருக்குன்னு தெரியணும். பிகாஸ் நீங்கள் எவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணாலும் அன்லெஸ் அன்டில் யூ ஸ்பீக் ஆர் உங்களோட ஒர்க் எல்லாருக்கும் தெரியுது, நீங்கள் தான் பண்ணீங்கன்னு தெரியலன்னா தெர் இஸ் ஒரே ஒரு இது ஐ வாண்ட் வாட் எவர் சதீஷ் has added. See, the network வந்து லைஃப் லாங் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, உங்களுக்கு திடீர்னு வேலை போகலாம், அந்த நெட்ஒர்க்னாலேயே உங்களுக்கு அடுத்த வேலை கிடைக்கும். இல்லாட்டா ஒரே கம்பெனிலேயே வேற எதனா ப்ராஜெக்ட்ல எதனா இருக்கலாம். நெட்ஒர்க்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது என்னன்னா எங்க கம்பெனியில் நான் இருக்கிற கம்பெனியில் சொல்றேன், பேசிக் நெட்ஒர்க்கிங் ஹேப்பன்ஸ் ஒன்லி டீ குடிக்கச்சு தான் ஆகும். லஞ்ச் சாப்பிடுச்சு தான் நெட்ஒர்க்கிங் நடக்கும். ஏன்னா மீதி டைம்லலாம் எல்லாரும் அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. அதுதான் அந்த டீ பிரேக்கை மாற்றம் விட மாட்டோம். என்ன இருந்தாலும் டீ பிரேக் தான் எல்லாரும் வருவாங்க. அப்போதான் ஒரு 15 minutes பேசுவோம். நீங்கள் எந்த ஊர் அதுலேருந்து ஆரம்பிக்கும். ஓகே, இது சும்மா டைம் வேஸ்ட்டுன்னு இல்லை. தட் வி என்கரேஜ் பீப்புள். எங்கள் கம்பெனிலாம் வி என்கரேஜ் பீப்புள் டு கம் அண்ட் ஹேவ் டீ சாட்டியா இல்லை போயிட்டு வாங்குவோம். ஏன்னா அப்போ தான் 4 பேர் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி லஞ்சு, நான்லாம் நிறைய வாட்டி லஞ்சை வந்து சீட்லேயே உட்காந்து சாப்பிடுவோன்னா மீட்டே பண்ண மாட்டோம் பீப்புளை. ஸோ யூ நீட் டு மீட் பீப்புள், அது ஒன்று. ஸோ டெஃபினெட்லி திஸ் நெட்ஒர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அப்புறம் நிறைய பேருக்கு இப்போ நானே சொல்கிறேனே, நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிற வரைக்கும் ஒரு வார்த்தை இங்கிலீஷ் பேசினதில்லை. இங்கிலீஷே தெரியாது, ஏதுவனை தவிர பேச முடியாது. அங்கே போய் பார்த்துட்டு காலேஜில் பார்த்துட்டு ஏதோ செமினாரில் என்னடா அது 20 நிமிஷம் நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணுமேன்னு அப்போ தான் பேச ஆரம்பித்தோம். இப்போ கூட எங்கள் கம்பெனியில் நிறைய பேர் இங்கிலீஷ் பேசாத நிறைய பேர் வராங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐடி கம்பெனினா when you are working with multinational clients கொஞ்சம் பண்ணதானோ, பட் இட் இஸ் நாட் டிஃபிகல்ட். நீங்கள் ஷையாக இல்லாத கொஞ்சம் கற்றுண்டு கொலீஸ் கூட பேச ஆரம்பிச்சு இப்படி பண்ணனா இட் இஸ் ஒன்லி a matter of 1 or 2 years. நீங்களும் ஃப்ளூயண்ட்டாக பேசலாம். வாட் எவர் he told, you will also be able to present. தப்பாக இருந்தாலும் பண்ணுங்க, பரவாயில்ல. you will definitely improve with every presentation. கரெக்ட் ஜி. பாலாஜி சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து என் லைஃப்பில் நடந்ததை சொல்லணும். ஏன்னா லஞ்சு இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொன்னாங்க. நான் ஐ ஆல்வேஸ் ஃபீல் என்னடா லஞ்செல்லாம் எங்கடா போய்கிட்டே அவங்களும் என்ன பேசிக்கிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோன்ட்டு இருப்பேன். பட் ஜஸ்ட் பிகாஸ் நான் லஞ்ச் வந்து போகும்போது என்னாச்சுன்னா, லஞ்சு போனதுனால தான் நான் வந்து யூஎஸ்லேயே இருக்கேன். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. என்னன்னா, நான் லஞ்சு போவேன், என் கூட 2 பேர் வருவாங்க, நம்ம கொலீக்ஸ் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருப்போம். அப்போ அவன் சொன்னான், எனக்கு H1B ரைஸ் பண்ணிட்டாங்கடா, எனக்கு இந்த ப்ராசஸில் அப்படின்னு சொன்னாங்க. என்னது, ஓகே அப்படி பண்ணுறாங்க போல். நான் அப்புறம் போய் நான் கேட்டதுனால மட்டும்தான் எனக்கு ரைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் தே ஆஸ்ட் மேனேஜர்லாம் கேட்டு எனக்கு பண்ணலாமா, எனக்கு ஆனால் ஆல்ரெடி கனடா விசா இருந்துச்சு. ஸோ யூஎஸ் H1B போடலாமான்னு கேட்டு தென் அதுக்கப்புறம் எனக்கு ப்ராசஸ் நடந்து நான் அவருக்கு முன்னாடி வந்துட்டேன் யூஎஸ்க்கு. லைக் அதுக்கப்புறம் அவரும் வந்துட்டார். இப்போ எல்லாருமே வேற ஆள் யூஎஸ். பட்
அந்த லஞ்சில் போன அந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுனால தான் என்னால் முடிஞ்சுது. ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட். லஞ்ச் போகலன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன்றது தான். ஒர்க் தேங்க்ஸ் ஃப்ரம் ஹோம்ல பாலாஜி. லஞ்ச் சாப்பிடுறவங்க என்ன பாஸ் பண்றது? இப்போ கோவிட்க்கு அப்புறம் யூ ஹேவ் இதுக்கு இன்னொன்னு ஜூம் லஞ்ச் தான். அது யாரு சொன்னாங்களோ தயவு செஞ்சு முடிச்சானா ஒர்க் ஃப்ரம் ஹோமும் அவாய்ட் பண்ணுங்க சார். கரெக்ட். யூ வில் நெவர், நீங்க நினைக்கிறங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்லயே உட்காந்து ஜாலியா பண்ணலான்னு, யூ வில் மிஸ் அவுட் எவ்ரிதிங் இன் லைஃப். உங்களால நெட்வொர்க் அந்த பிடிக்க முடியாது, இது முடியாது. நாங்கெல்லாம் பாக்குறோம் இப்பெல்லாம் வரவெல்லாம் எவனுமே ஆஃபீஸ் வர மாட்டேன்றான், ஜாலின்றான் வீட்ல. டெஃபினெட்லி வி டோன்ட் என்கரேஜ். You are really missing lot of things what you get in office which you will not get it in home. சார் இது சும்மா ஒரு போங்கு ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். ஓகே, என்னைக்கோ பண்ணலாம், முடியல எதனா உடனே பண்ணா, பட் யூ வில் கெட் த மேக்ஸிமம் பெனிஃபிட் ஒன்லி when you come to ஆஃபீஸ். இது வந்து கான்ட்ரரிங் வியூ பாயிண்டா இருக்கலாம். எனக்கு 2 மணி நேரம் ஆகுது வீட்லேருந்து வருதுன்னு, ஒன்னை யார் வீடு அங்கே வச்சுக்க சொல்றான்னு கேட்போம். நாங்கெல்லாம் வீடியோ சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுவோம். கம்பெனி எங்க இருக்கோ அது பக்கத்துல போயிடுவோம். சி இட்ஸ் அ கொஸ்டின் அல்டிமேட்லி வாட் யூ வாண்ட் இன் லைஃப். உனக்கு வேணுமா, உனக்கு பண்ணணுமா அப்படின்னா யூ ஹேவ் டு செட் த ப்ரையாரிட்டிஸ். இப்போ யாரும் வந்து என்ன வந்து 5 நாள் ஆஃபீஸ்க்கு வான்னு யாரும் சொன்னதில்ல. ஆனால் ஐ கோ டு ஆஃபீஸ் ஆல் த 5 days. கார்த்தால வீட்டிலேருந்து 8 மணிக்கு கிளம்புவேன், நைட்டு வருது எனக்கு 8:30 மணி ஆகும். ஓகே, பட் ஐ டூ என்ஜாய். ஐ ஒர்க் வித் பீப்புள். டெய்லி ஒரு மினிமம் ஒரு 50-100 பேரா நான் பார்ப்பேன். ஐ பில்டு மை நெட்ஒர்க், ஐ பில்டு மை எவ்ரிதிங். எல்லாமே அங்கே தான் நடக்கும். வீட்டில் உட்காண்டா ஒன்றும் ஒய்ஃபை தவிர ஒன்றும் நடக்காது. சண்டை தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். ஓகே, சூப்பர் ஜி, தேங்க்யூ. அண்ட் திலீப் ஜி சொல்லியிருக்காரு, ஒன் திங் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் இஃப் டெக்னிக்கலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்கள் நெட்ஒர்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகும்னு சொல்லியிருக்காரு. ட்ரூ, ஐ அக்ரி. ஏன்னா நிறைய பேர் உங்ககிட்ட வருவாங்க, தே வில் வாண்ட் டு பில்ட். எஸ், இப்போ சுதர்சன்ஜி வந்து சொன்னார் ஆக்சுவலா ஸ்கில் தான் அல்டிமேட்டா இதாகும்ட்டு. இப்போ உங்க டீம்ல உள்ள ஒரு பர்சன் வந்து ப்ரெசென்ட் பண்ணல அப்படிங்கிறீங்க, ஆனா அந்த ஸ்கில்ஃபுல்லான பர்சன் இப்போ போறேன்னு சொன்னாக்க நீங்க விட மாட்டீங்க. ஸோ மேனேஜர் வில் ஆட்டோமேட்டிக்லி ஸ்பீக்ஸ் இல்லையா? ஸோ அது பேசுறதும் ஒரு ஸ்கில் தான். பட் ஒர்க்கிங் ஸ்கில், ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிற அந்த ஸ்கில் இருந்தாக்க அவங்களோட ப்ரியாரிட்டி வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடும் இல்லையா? நீங்க மேனேஜர்ஸும் வந்து அவங்கள விடுறதுக்கு வந்து நல்ல டீம் இருக்கிறவங்க, இப்போ ஒர்க் பண்ணாமலே சும்மா பேசுறவங்க எப்படி, ஒர்க் பண்ணி கொஞ்சம் சைலண்டா இருக்கிறவங்க எப்படி, அவங்களுக்கு சப்போர்ட் எப்படி கல்ச்சரா மேனேஜர்ஸ்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல. இப்போ சுதர்சன்ஜியே சொன்னாரு அவங்க கிரஷ் பண்றாங்க, அது பாலிடிக்ஸ் நம்ம ஆபீஸ்ல எல்லாம் பார்த்துருக்கிறோம். கண்டிப்பா. Yes. Any other things anybody want to add? So, இன்னொன்று மெயின்லி. குட் ஈவினிங் ஜி. எஸ், ஹாய் வீரமணி ஜி. எஸ், குட் ஈவினிங் ஜி. எஸ், ஆக்சுவலாக நான் இப்போ வந்துட்டு பப்ளிஷிங் ஒர்க்கும் கம்பெனியில் இருந்தேன் ஜி. ஒரு 15 years 12 years வந்துட்டு ஒரே ஆஃபீஸில் இருந்தேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் டெக்னிக்கல் எடிட்டர், ப்ரூஃப் எக்ஸாமினர் ஸ்டார்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு சப்போர்ட் இன்ஜினியராக வந்துட்டு ரிசைன் பண்ணேன். ஸோ என்னுடைய கரியர் ஜர்னி பப்ளிஷிங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நான் ஐடி மாதிரி இருக்காது, இட்ஸ் ஐடி எனேபிள் சர்வீஸ். ஸோ உங்களுக்கு நெட்ஒர்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பில்ட் பண்ணி வச்சிருந்தேன். இன்டர் டிபார்ட்மெண்ட் ஸ்கில் நல்லாவே இருந்தது. ஏதாவது ஒன்று எனக்கு இது சம்மந்தம் இல்லாத டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு கூட என்னால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சுது நான் ஒர்க் பண்ணுற டைமில். இதே மாதிரி செட்டப் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஸ்விட்ச் ஓவர் டு ஐடி, ஆக்சுவலாக வந்து டேட்டா இன்ஜினியரிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதே செட்டப் வந்துட்டு இதே மாதிரியான அந்த மைண்ட் செட்லேயே இருக்க முடியுங்களா, இல்லை வந்துட்டு அதோடைய ஐடியோடைய கல்ச்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நாங்களும் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஐ டூ என்ஜாய் கொலீக் கூட பேசும்போது, லஞ்சுக்கு போகும்போது, இல்லை வெளியில் போகும்போது, இல்லை ஒரு டீம் டே அவுட் போகும்போது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு மிங்கிள் ஆகுவேன், நல்லாவே இது பண்ணுவேன். ஸோ ஆஃப்டர் 2020 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல கூட பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 பீப்புள்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிடுவேன் டீம்ஸில் பண்ணிட்டு என்னுடைய ஷேரிங்கு, அப்புறம் ஒர்க் ஷேரிங்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். இந்த கல்ச்சர் அப்படியே வந்துட்டு ஐடியில் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஜி? எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? இந்த பெர்ஸ்பெக்டிவ், இந்த ஆஸ்பெக்ட் வந்துட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? Okay, so I think we have a HR. Harini ji, நீங்கள் what do you think ji? We want to answer this question. Hello. Yeah, I think. இல்லை ஹரிணி இருக்கால மியூட்ல இருக்காங்க, பரவாயில்ல. டெஃபினெட்லி ஹூவர் ஸ்போக் நோ ஸ்கில் இஸ் அ வேஸ்ட். ஓகே, இது இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ன்றது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். நீங்க இருக்கிறது வாட் எவர் யூ ஹவ் கெயின்ட் டெஃபினெட்லி இட் பி யூஸ்ஃபுல், நாட் ஒன்லி இன் ஐடி, எந்த இண்டஸ்ட்ரி போனாலும் யூஸ்ஃபுல். ப்ளீஸ் கண்டினியூ டு பில்ட் தட் ஸ்கில்.
ஓ தேங்க்யூ சார், தேங்க்யூ. அந்த கொஸ்டின் ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, ஸ்விட்ச் கரியர் நான் எக்ஸிக்யூட்டிவ் டெவாப்ஸ். ஸோ ஸ்ரீனிவாசன் இருக்கு, அது ஆன்லைன்ல. எஸ் ஜி. Okay, so yeah, even Tamil Bhumi, we are running a program for cloud and DevOps. So maximum உங்களுக்கு அந்த இது ஸ்விட்ச் பண்ண DevOpsல ஏன் DevOpsன்ற மாதிரி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி? இல்ல with not know the knowledge of program skill, that way to சரி, ஓகே. ஸோ DevOps வந்து சிம்பிளா ஒரு 4 டெக்கை ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிட்டா போதும். அதுல மல்டிபிள் டூல்ஸ் இருக்கும், பட் ஸ்ட்ராங்கா வந்துட்டு AWS எனி க்ளவுட் பிளாட்ஃபார்ம், அதுக்கப்புறம் வந்துட்டு அதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஒரு டெராஃபார்ம்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து டாக்கர் குபர்னெட்டிஸ்ன்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு ஜென்கின்ஸ் அந்த பைப்லைன் பில்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டிங் ஆட்டோமேஷன். ஸோ இது மட்டும் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படித்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே ஈஸியாக இந்த ஃபீல்டில் வந்துடலாம். பட் யூ டூ கால் இஸ் ஆஃப்டர் திஸ் மீட்டிங். ஸோ உங்களோட பேக்ரவுண்ட் தெரியணும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் கைட் யூ, ஸ்ரீனிவாசன். okay. Any contact number there? Yes, see. Arumugam will provide you. Yes. ஒர்க் கல்ச்சர்லயும் இப்போ ஜெனரேஷன் கேப் மாதிரி கேப் இருக்குதா? ஐ மீன் 10 years கேப் இருக்கும் கண்டிப்பா. 10 years கேப் கண்டிப்பா இருக்கும். You cannot mingle with, if you are 30 plus na, you cannot easily mingle with the 20 to 30. சும்மா பேசலாம், பழகலாம், பட் ஆனால் அந்த ஜென்ரேஷன் கேப் கண்டிப்பாக இருக்கும். அவங்களோட நம்மளால அவ்வளோ ஈஸியாக மிங்கிள் ஆக முடியாது. ஸோ உங்களோட ஏஜ் கேட்டகரி இப்போ 30 + 30 to 40, அந்த அவங்களோட மைண்ட் செட் நல்லா இருக்கும். பட் அந்த கேப் கண்டிப்பாக இருக்கும். எவ்வளோதான் நீங்கள் ட்ரை பண்ணாலும், பட் ஆனால் ரொம்ப சின்ன பசங்களோட நம்ம போய் பேசும்போது நம்மளோட மரியாதை லைட்டாக கம்மியாகிற மாதிரி யூ வில் ஃபீல். பட் அது ஆடாவே இருக்கும் ஆக்சுவலாக. அந்த ஜென்ரேஷன் கேப் எல்லா இடத்துலையுமே தான் இருக்கும். ஓகே, ஏன்னா நீங்க அன்னைக்கு சொன்னீங்க இப்போ அந்த பசங்க ஃபோக்கஸ்டா இருக்கிறதுல 10 years எக்ஸ்பீரியன்ஸோடவே ஃப்ரெஷர்ஸ்ல வந்து இது பண்ணிடுறாங்கிற மாதிரி. அது டிஃப்ரெண்ட். இப்போ லைக் 3 to 5 years 7 years அவங்க எடுக்கிறது இல்லை. they are only focusing on leads because they want to improve their business drastically. ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெஷ் சர்வீசஸ்ல. ஸோ அதனால மேபி இன் ஃபியூச்சர்ல திருப்பி ஓப்பனிங்ஸ் வரும். பட் இப்போதைக்கு லீட்ஸை எடுத்து அவங்க இந்த என்விரான்மெண்ட்டை ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. Super ji. பாலாஜி சார், நீங்க எப்படி இந்த ஜெனரேஷன் கேப், ஏன்னா நீங்க 30 years எக்ஸ்பீரியன்ஸ், சாரி, சி எனக்கு வந்து என்னன்னா ஐ ஹேவ் பர்சனலி இப்போ ஒருத்தர் சொன்னார்ல இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் மாதிரி, அந்த மாதிரி ஐ ஒர்க் எ லாட் வித் ஃப்ரெஷர்ஸ். சி ஐ எம் அபவ் 50, ஓகே. ஆனால் பர்சனலாகவே எனக்கு வந்து இந்த யங்ஸ்டர்ஸை கொஞ்சம் கைட் பண்ணி மென்டர் பண்ணி இது பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே ஐ ஒர்க் வெரி க்ளோஸ்லி வித் தம். நான் நிறைய ட்ரைனிங்ஸ் எடுப்பேன், நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுப்பேன். எப்போ பார்த்தாலும் என் பக்கத்தில் இருக்கவெல்லாம் உள்ளே பார்த்தோன்னா ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க, மோர் தென் ஓல்ட் பீப்புள். பட் அல்டிமேட்லி ஐ ஃபீல் தட் இட்ஸ் அ கொஷின். நீங்கள் வந்து இப்போ ஹரிணியோ இவங்க சொன்னாங்கல்ல, யூ ஹாவ் அக்சஸ் டு பீப்புள். நான் ஒரு சீனியர் டைரக்டராக இருந்தால் கூட ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கம்பெனியில் வந்து ஹீ கேன் கம் அண்ட் கான்டாக்ட் மீ, வந்து டெஸ்கில் வந்து பேசலாம். தட் ஷோஸ் த கல்ச்சர் ஆஃப் தட் கம்பெனி ஆல்சோ. எனிபடி வில் பி அக்சசிபிள். ஆனால் என்ன மாதிரியே எல்லாரும் இருப்பான்னா நான் அது சொல்ல முடியாது. அல்டிமேட்லி இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல். ஐ என்கரேஜ் அ லாட். I have found it very comfortable to work with people of all ages, right from college fresherலேயும் வந்தால் கூட. ஏன்னா நான் பர்சனலாக அவளுக்கும் அதே ஈக்குவல் மரியாதை தான் கொடுப்பேன். வாட் எவர் ஐ கிவ் இட் டு எ சீனியர் மேனேஜர் ஆர் எ டைரக்டர், நான் பர்சனலாக என்ன பண்ணுறேன்னா, நான் எல்லாரும் ஹியூமன் பீங்ஸ் தான் ட்ரீட் பண்ணி நான் அவனுக்கும் அதே இதுதான் கொடுப்பேன், மரியாதை. அதனால தட்ஸ் வை ஐ எம் ஆல்சோ பாப்புலர் இன் த கம்பெனி. தட் இஸ் ஆல்சோ த நேச்சர் ஆஃப் த கல்ச்சர் ஆஃப் த கம்பெனி ஆல்சோ. எங்கள் கம்பெனியில் கல்ச்சர் வந்து, நான் வந்து காக்னிசன்ட்ல இருக்கேன், ஜஸ்ட் டு லெட் யூ நோ. அதில் வந்து இட்ஸ் ஓப்பன் ஃப்ரேம். யாரை வேணா நீ நாக் பண்ணலாம். நீ போய் ஒரு பெரிய டேரக்டர் கூட எனக்கு ஐ நீட் சம் 5 minutes ஆஃப் டைம்னா அப்போ வேணா பிஸியாக இருக்கலாம், ஆனால் டெஃபினெட்லி ஹி வில் கிவ் யூ த டைம். என்னப்பா என்ன சொல்லுன்னு சொல்கிறதுக்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் இருந்ததுனால இட் இஸ் நேச்சுரல் ஃபார் மீ டு மிங்கிள் வித் எவ்ரிபடி. எனக்கு ஒன்றும், அட்லீஸ்ட் ஐ ஹவ் நாட் சீன் எனிதிங். ஐ எம் ஈக்குவலி கம்ஃபர்டபுள் வித் எனிபடி. நம்ம கல்ச்சர்ல வந்து இந்த
இது மெயில் கம்யூனிகேஷன், ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் அதை பத்தி கொஞ்சம் யாராவது டச் பண்ண முடியுமா? 5-10 minutes we see have இல்லையா? that is there. See, the mail written communication என்ன ஆகும்னா you will definitely mature over a period of years. ஸ்டார்டிங் டெஃபினட்டாக கொஞ்சம் கூட தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். போக போக when you start seeing the mails written by others, சீனியர்ஸ் எப்படி எதரா, அவா எப்படி எதரா, என்ன மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும், டெஃபினெட்லி அது இட் இஸ் நீடட். ஏன்னா நீங்கள் நம்ப மாட்டாங்க, நான் இவ்வளோ நாள் இருந்தால் கூட ஒரு லாஸ்ட் மந்த் தான் என் பாஸே இந்த மாதிரிலாம் மெயில் ஏறக்கூடாதுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணதே என் பாஸ் தான். என் பாஸ் என்னோட இது. See, it is not that you will become an expert, but there is always a scope for improvement for everybody. சுந்தர்ஜி, Thank you. நானும் கோட் பண்ண விரும்புறேன். இது வந்து இண்டிவிஜுவலோட இதுதான் எஃபர்ட். நம்ம எப்படி அதுல இருந்து ஒரு மிஸ்டேக்ல இருந்து லேர்ன் பண்றோன்றத பொறுத்து தான். நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நான் ரிக்ரூட்டரா இருந்தப்போ கிளைண்ட்டுக்கு வந்து இல்ல ஸ்டேட்டஸ் கேட்கறதுக்காக ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி அதையே லூப் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு நாள் கூப்பிட்டு மேனேஜர் வந்து செம திட்டினாரு. அதை நான் வந்து பர்சனலா எடுத்திருந்தேன்னா, இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் மெயில் டிராஃப்ட் பண்றேன்னா அது அந்த மொமெண்ட்னாலதான். அதை நம்ம வந்து பர்சனலா எடுத்துக்க கூடாது. அதுதான் விஷயம். ஹலோ, தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஸோ மச். நான் அதான் ஹெச்ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஏன்னா இப்போ ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் வந்து மோஸ்ட்லி நீங்க பண்றது பண்ணல இதெல்லாம் உங்களை லூப் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ்ல இது பண்றது அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். கல்ச்சருங்கிறப்போ நீங்க எஸ்பெஷலி வித் டீம்ஸ் அவங்களோட ஏன்னா ஒரு சின்ன டீம்ல இது பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோஸ்டிக்கா இருக்கு, ரொம்ப டென்ஷன் ஆகுது, கம்யூனிகேஷன் கேப் இருக்கும். நம்ம ஒன்று சொல்றது வேற மாதிரி புரிஞ்சுக்கிறது. ஸோ அதுல எந்த கம்பெனில நல்லா இட் இஸ் டிபெண்டிங் ஆன் த கம்பெனி ஆர் இண்டிவிஜுவல்? ஓகே, ஒன் மோர் பாயிண்ட் நான் இதில் ஆட் பண்ணிக்க விரும்புகிறேன். ஜென்ரேஷன் கேப் பற்றி சொல்லியிருந்தேன்ல, லைக் 10 இயர்ஸ்ன்றது. அது நான் ஆக்சுவலாக ஒர்க்கை பற்றி சொல்லலை, த பர்சனல் திங்ஸ் தான் நான் வந்து அங்கே மென்ஷன் பண்ணது. ஒரு ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் கூட நான் சொல்கிறேன். நான் லைக் ஐ வாஸ் டாக்கிங் டு ஃப்ரெஷர்ஸ் மை கம்பெனி. So yeah, we are all 30+, right? We'll be having a different mindset. So அவங்க மைண்ட் செட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து they are working hard. Technically they are so good. அப்படி இருந்தால் தான் ஃப்ரெஷர்ஸில் சர்வே பண்ண முடியும், இல்லைன்னா they will send peoples out. ஸோ நான் ஜென்ரேஷன் கேப் என்ன மீன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் தே ஆர் பாய்ஸ், ரைட்? ஸோ பாய்ஸுக்கான அந்த ஒரு யங்னஸ், அந்த 20 to 23 இருக்கிற அந்த எல்லா சேட்டையும் இருக்கும். இந்த பார்ட்டி போகலாமா, அப்புறம் இவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க, ஸோ அந்த பொண்ணு என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம உட்காந்து அந்த இடத்துல இருக்கும் போது we will feel odd, ஓகேவா? ஸோ பர்சனலாக வந்து இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் us to mingle with these big generation gap. ஏன்னா இதை நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ அவங்க இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்கன்ற போது அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கைண்ட் ஆஃப் நம்மளால மிங்கிள் ஆக முடியாது. பட் டெக்னிக்கலி எவ்ரி ஒன் இஸ் அக்சசபிள். அங்கே வந்து ஹையர்கிலாம் கிடையாது, அங்கே ஜென்ரேஷன் ஹையர்கிலாம் நான் சொல்ல முடியாது. அங்கே வந்துட்டு கைண்ட் ஆஃப் உங்களுக்கு ரோலுக்கு உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கும். அந்த பர்சன்ஸ் IC2 IC3 IC1ன்னா அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் எதுவுமே வந்து இந்த ஜென்ரேஷன் கேப்ல வருது. அங்கே பியூர் அண்ட் பியூர் டெக்னிக்கல் அண்ட் கம்பெனி தான். ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் த பர்சனல் திங்ஸ். அண்ட் ஈவன் எனக்கு ஒரு சின்ன விஷயம், இன்னொன்று நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஸோ இப்போ கம்பெனிஸில் வந்து ரொம்ப சின்ன பசங்களாம் இருக்காங்க. லைக் வி கேன் கிவ் தம் அட்வைஸ் டெக்னிக்கலி ஃபார் தட் கரியர், தட் ஹெல்ப்ஸ். பட் என் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பர்சனலாக அட்வைஸ் நான் பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா அப்படி வந்து ஒரு டைம் பண்ண போய் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எடுத்துக்கிட்டு அது ஒரு காசிப் மாதிரி மாறி, ஸோ அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ ஐ வில் மேக்ஸிமம் ட்ரை டு அவாய்ட் கிவிங் பர்சனல் அட்வைஸ் டு த யங்ஸ்டர்ஸ். ஏன்னா அந்த இதுக்கு நம்மளால இது பண்ண முடியாது. பட் டெக்னிக்கல் அட்வைஸ் வந்து டெஃபினட்டாக இட் வில் பி ஈஸி ஃபார் மீ டு கிவ் தம். பட் பர்சனல் அட்வைஸ் வந்து ஐ வில் அவாய்ட் மோஸ்ட்லி டு கிவ் டு த யங்ஸ்டர்ஸ் who are like 10 years below than me. Super, thank you. Sudarshan is our AWS DevOps trainer, mentoring many people. Every month we are seeing people are getting placed because of his mentorship. So அதை நான் இந்த இவர் சொன்ன இந்த டைம்ல அதை நான் அந்த பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ. அட்வைஸ் பண்ணும்போது போங்க பூமர்ன்றவாங்க ஆக்சுவலா. நம்ம பூமர்
அதனால நான் பயப்படுவேன் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் போய் அட்வைஸ் பண்றதுக்கு. நீ வந்து டெக்னிக்கலா கேளு சொல்றேன், இந்த பர்சனலா என்கிட்ட கேட்க. ஸோ வீரமணியா கோவில். இல்ல ஜி, இல்ல நான் உங்க கிளாஸ் ரெகுலரா லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லாவே நானுமே வந்துட்டு ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் தான் ஜி. எம்எஸ்சி எம்ஃபில் பட் ஆக்சுவலா என்னுடைய கேரியர் பேக்ரவுண்டு இது அகடமிக் பேக்ரவுண்டு. பட் ஆனா ஐடில ஏதோ தெரியாதனமா வந்துட்டேன். இப்படி வந்து 15 இயர்ஸ் வந்துட்டு பப்ளிஷ்ல வந்துட்டு வந்தேன். உங்க டீச்சிங் உடைய இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜி. அது அது கொண்டு போற விதம், அது கரெக்டா வந்து லிங்க் பண்ணிக்கிறது, ஒரு இதுல இருந்து அடுத்த சினாரியோக்கு வந்து லிங்க் பண்றது, எவ்ரி திங்க் வந்துட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது சொல்ற விதம். ஈவன் சில பேருக்கு வந்துட்டு டெக்னிக்கலா நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பட் வே ஆஃப் பிரசன்டேஷன் வந்து நல்லா இருக்காது. கன்வே பண்ண முடியாது அவங்களுக்கு. சரியா கண்டினியூட்டி இருக்காது. ஸோ உங்ககிட்ட வந்துட்டு அந்த இது நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஜி. தேங்க்ஸ் உங்களுடைய வீரமணி. AWS கிளாஸ். இட் மீன்ஸ் a lot. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜி. நன்றி ஜி. ஆக்சுவலா நான் வந்துட்டு இதுல கம்யூனிகேஷன் கேப் தான் கேட்க வந்தேன் ஜி. ஆறுமுகம் ஜி. ஃப்ரீயா நான் இப்ப இருக்கிற இந்த மைண்ட் செட்ல வந்துட்டு இப்ப நியூவா வந்து என்ட்ரா ஆகுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அதுல அதே மாதிரி மைண்ட் செட்ல இருக்கலாமா? இல்ல இப்ப நான் போறேன்னா பிளேஸ் ஆகுறேன்னா மிட் கேரியர் லெவல்ல தான் போற மாதிரி இருக்கும். அதுவும் எப்படின்னு தெரியல டேட்டா இன்ஜினியரிங் உள்ள போகும்போது. ஸோ அதனால ப்ரெஷரோட மிங்கிள் ஆகுறது, இல்ல நான் இருக்கிற பொசிஷனுக்கு எனக்கு லீடா வர்றவங்க, இல்ல என்னுடைய ரிப்போர்ட்டிங் மேனேஜர் அந்த மாதிரி அவங்ககிட்ட எப்படி இது பண்றது அப்படிங்கிறது தான் கேட்க வரலாம்னு நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு வர கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணிருக்கேன். எஸ் ஜி. எஸ் ஜி, கண்டிப்பா. அப்படி தெர் இஸ் ப்ரொஃபஷனலி தெர் இஸ் நோபடி இஸ் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். சுதர்சன் ஜி சொன்ன மாதிரி தான். தெர் இஸ் பர்சனல் யூ டோன்ட் ஹேவ் டு பி அப் டு யூ. ஈச் பர்சன் ஹேவ் தர் ஓன் ஒப்பீனியன். பட் ப்ரொஃபஷனலி தெர் இஸ் ஒன்லி ஒன் திங். நீங்கள் வந்து ஒழுங்கா யூ ஜஸ்ட் நீட் டு கெட் தட் திங்ஸ் டன், தட்ஸ் இட். அண்ட் தென் லைக் இஃப் யூ உங்கள் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு இஃப் யூ ஹேவ் அ நாலேஜ், இஃப் யூ ஹெல்ப் தம், யுவர் நெட்ஒர்க் வில் பில்ட். அஸ் திலீப் ஜி சொன்ன மாதிரி டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா யூ வில் கெட் அ லாட் ஆஃப் நெட்ஒர்க். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். மற்றபடி பெருசான டிஃப்ரென்ஸ் இருக்காது. இட்ஸ் ஆல் சேம். எவரிபடி இஸ் ஹியூமன். ஜஸ்ட் அவங்க அந்த கம்பெனி இந்த கம்பெனி, அவ்வளோதான். தட்ஸ் ஆல் த டிஃபரன்ஸ் இட் இஸ். சூப்பர் ஜி, ஆல் த பெஸ்ட். நான் வந்து தேங்க்யூ. சொல்லுங்க ஜி. இல்ல ஜி, இது இப்போ நாம வந்துட்டு ஒரு 40+ இருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு ரிப்போர்ட்டிங் மேனேஜர் ஒரு 30ல இருக்காங்க அப்படின்னும் போது அது வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு இதுவா ஃபீல் பண்ணுவாங்களா எப்படின்னு தெரியல. இப்ப It நமக்கு வேலை doesn't matter ஜி. வாங்குறதுக்கும் சரி. இல்லை see if they are 30லே அவங்க வந்து if they அவ்வளோ தூரம் போயிட்டாங்க, if they are become manager or super managerனா they have the skills to see. ஸோ அதனால there is no point. நம்ம we don't have to think about it. They think அது அவங்களோட ப்ராப்ளம், நமக்கு என்ன பிரச்சனை. நம்ம ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பிகாஸ் எனக்கு ரிப்போர்ட் பண்ணுறவரெல்லாம் 50+. ஸோ ஐ டோன்ட் ஃபீல் யூ டோன்ட் ஃபீல் எனி திங். ஸோ இட்ஸ் டசன்ட் மேட்டர். அதனால ஒன்றும் பிரச்சனை. அதெல்லாம் ஒன்றும் டோன்ட் திங்க் அபவுட் ஏஜ் அண்ட் ஆல். ஜஸ்ட் ஒர்க்கு தான். அவங்க ஒழுங்காக ஒர்க் பண்ணுறாங்களா, தட்ஸ் ஆல் இட் மேட்டர்ஸ். உங்களுக்கும் அதே தான். நீங்கள் 50+ இருக்கிறதுனால ஒழுங்காக ஒர்க் பண்ணலைன்னா உங்களுக்கு கம்பெனியில் வச்சுக்க போகிறாங்களான்னா கிடையாது. ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட். அதனால தட்ஸ் நத்திங் மேட்டர்ஸ். அவ்வளோதான். சூப்பர் ஜி. Yes, okay guys. So I think we are a little over the time. So I think today weekly meetup is really good. நிறைய டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. லைக் லாட் ஆஃப் திங்ஸ் ஐ ஹோப் இந்த வீக்லி மீட்டப் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் பாலாஜி ஜி, ஹரிணி ஜி அண்ட் சுதர்சன் ஜி. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் மேக்கிங் இட் இஸ் a really யூஸ்ஃபுல் திங் ஃபார் எவ்ரிபடி. ஸோ எஸ், நெக்ஸ்ட் வீக்லி மீட்டப்பில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக் சஜஷன்றதுனால நீங்கள் கொடுங்க. நமக்கு வீக்லி மீட்டப் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. தட் குரூப் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் வீக்லி மீட்டப். அண்ட் தென் ஏதாவது கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் த மெயின் திங் ஃபார் த வாட்ஸ்அப் குரூப். உங்களுக்கு ஏதாவது டாபிக் சஜஷனாலும் கொடுங்க. நெக்ஸ்ட் வீக் we are also going to come back with one more interesting topic. So thanks a lot. Thanks everybody. Have a happy week ahead. Bye. Thank you. Ji. Bye. Thanks. Thank you. Bye. Thank you. Thanks. Thank you.